ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருநாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே ஆராவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே ஸ்ரீரார் சென்னல் கபரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே. 108 திவதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருக்குடந்தைன்னு சொல்லக்கூடிய கும்பகோண கஷேத்திர மகாத்மியத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். எம்பெருமானுடைய ஸ்தல புராண வைபவங்கள், பெருமாள் தாயார் அவதாரம், விமானத்தினுடைய தோற்றம், பெருமாள் தாயார் திருக்கல்யாண உற்சவம், 2 பிரம்மோற்சவங்கள்னு எல்லாத்தையும் அனுபவித்தோம். தொடர்ந்து திருவேங்கடமுடையானை போலவும் ஸ்ரீரங்கநாதனை போலவும் காஞ்சி தேவப்பெருமாளை போலவும் இந்த எம்பெருமானுக்கும் வருஷம் பூராவும் நிறைய உற்சவங்கள் நடக்கின்றன. எம்பெருமான் அமுதனுக்கு நடக்கக்கூடிய உற்சவங்கள் எல்லாம் அதி விலட்சணமான உற்சவங்கள். விசேஷமான தனசமுர்த்தியோ ஜனசமுர்த்தியோ மற்ற திவதேசங்களான திருமலை, ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரத்தை போல இல்லைன்னாலும் பிராச்சீன காலத்துல நம்ம பூர்வாச்சாரியாலான பெரியவா பார்த்து ஏற்படுத்தி வைத்த உற்சவங்களானபடினாலே நடக்கக்கூடிய ஒரு உற்சவமும் அதிவிலட்சணமான வைபவத்தோடைய கூட நடக்கக்கூடிய உற்சவங்கள். நம்ம சம்பிரதாயத்திலே திவ்ய தேசங்கள்ல 3 பெருமாளை பெரிய பெருமாள்னு சொல்றோம். கோயில் என்ன, திருமலை என்ன, பெருமாள் கோயில் என்ன, இந்த 3 எம்பெருமான்களையும் பிரதானமா சொல்றோம். அதுபோல புராண வைபவத்தினாலும் ஆழ்வார்களுடைய மங்களாசாசனத்தினாலும் ஆச்சாரியர்களுடைய சம்பந்தத்தினாலும் நிறைய பாசுரங்களினாலும் இப்படி பல பெருமைகளாலே அமுதனும் கூட மிகவும் உத்தேசியமான பெருமாள். கோயில், திருமலை, பெருமாள் கோயில் என்கிற வரிசையிலே அமுதனும் நமக்கு முக்கியமான உத்தேசியமான பெருமாள். அவருடைய உற்சவங்களும் கூட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரும் வாழ்நாள்ல ஒரு முறையாவது அனுபவிக்க வேண்டியதான உற்சவங்கள். பொதுவா பெருமாளுக்கு நித்தியோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், சம்வத்சரோத்சவம் அப்படின்னு எல்லாம் உற்சவங்கள் நடக்கிறது வழக்கம். நித்தியோத்சவம்னு சொன்னால் தினம் கார்த்தால பெருமாள் சுப்பிரபாதம் கேட்டோ, திருப்பள்ளி எழுச்சி கேட்டோ, கண் துயில் எழுவது, விஸ்வரூப தரிசனம்னு சொல்லக்கூடியதான சேவை, ராத்திரி பெருமாள் சயனிச்சுக்கிறது, காலாகாலத்திற்கு பெருமாள் கண்டருளக்கூடிய திருவாராதனம், நித்தியப்படி நடக்கக்கூடிய திருமஞ்சனம், இதெல்லாம் நித்தியோத்சவத்திலே சேரக்கூடியது. சாயங்கால வேளையில பெருமாள் ஆழ்வார் திவ்ய பிரபந்தங்களான நித்தியானுசந்தானத்தை காதால கேட்பது, வேதபாராயணம் கேட்கறது, இதெல்லாம் நித்தியோத்சவங்கள். பக்ஷோத்சவங்கள்னு சொன்னா ஒரு பட்சம் 15 நாளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஏகாதசி திருமஞ்சனம் என்ன, புறப்பாடு என்ன, அமாவாசை திருமஞ்சனம் என்ன, புறப்பாடு என்ன, பௌர்ணமி திருமஞ்சனம் என்ன, புறப்பாடு என்ன, மாசப்பிறப்பு திருமஞ்சனம் என்ன, புறப்பாடு என்ன, இதெல்லாம் பக்ஷோத்சவங்கள். மாசோத்சவங்கள்னு சொல்லக்கூடியது மாசத்திற்கு ஒரு முறை சம்பவிக்கக்கூடிய உற்சவங்கள். மாசம் சிரவண நட்சத்திரம், மாசம் அந்த பெருமாளுடைய திருநட்சத்திரம், மாசம் பெருமாளுக்கே ஏற்பட்ட நட்சத்திரமான சிரவண நட்சத்திரம். இதோடு கூட திதிகள்ல அமாவாசையை, பௌர்ணமி, மாசப்பிறப்பு இதெல்லாம் மாசத்துக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய உற்சவங்களானபடினாலே மாசோத்சவங்கள்னு கொண்டாடப்படுகிறது. சம்பத்சரோத்சவம்னு சொல்லக்கூடியது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய உற்சவம். தெப்போத்சவமோ, பவித்ரோத்சவமோ, பிரம்மோத்சவமோ, இது முதலான உற்சவங்கள்லாம் சம்பத்சரோத்சவங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றன. எல்லா கஷேத்திரங்களிலும் எல்லா விதமான உற்சவங்களும் நடைபெறுவதுன்றது கொஞ்சம் சிரமம். ஏன்னா திரவிய சகாயம் நிறைய வேணும், மனுஷாலுடையதான கைங்கரிய பலம் நிறைய வேணும், தேவார்த்திகள் நிறைய பேர் இருக்கணும். இப்படி முக்கியமான எம்பெருமான்களுக்கு எல்லாமே இன்னைக்கும் நித்தியோத்சவ, பக்ஷோத்சவ, மாசோத்சவ, சம்வத்சரோத்சவங்கள் தடைபடாமல் நடந்து வருவது நாம பண்ணின பாக்கியம்னு தான் சொல்லணும். ஏன்னா பெருமாள் நமக்காக தான் உற்சவம் கண்டருளுகிறார். அப்படி இந்த அமுதன் எம்பெருமானுக்கு மாச பிறப்புக்கு திருமஞ்சனமும் புறப்பாடும் உண்டு. 2 ஏகாதசிக்கும் திருமஞ்சனம் புறப்பாடு உண்டு. அமாவாசை அன்னைக்கு திருமஞ்சனம் புறப்பாடு. துரோணா நட்சத்திரம் விஷ்ணு தேவதா அப்படின்னு சிரவண நட்சத்திரத்திற்கு அதிதேவதையாக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் வேதத்தினாலே பேசப்பட்டிருக்கிறான். அதனால பொதுவா பெருமாளுடைய நட்சத்திரம் எதுன்னு கேட்டா எந்த பெருமாளா இருந்தாலும் பொதுவா சிரவணம். அதை தவிர்த்து சில எம்பெருமான்கள் சில நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணியிருப்பா, அதனால அவளுடைய நட்சத்திரம் அது. உதாரணமா
திருவேங்கடமுடையான் சிரவணத்தன்னைக்கே திருவவதாரம் பண்ணினபடினாலே திருவேங்கடமுடையானுடைய திருநட்சத்திரம் திருவோணம் தான். தேவப்பெருமாளுக்கு ஹஸ்தம், வீரராகவனுக்கு சித்திரை, அந்த மாதிரி எல்லாம் சொல்றது போல இந்த ஆறாவது ஆழ்வானுக்கு பிரம்மாவானவர் அபிமானித்து சித்திர மாசம் சித்திர நட்சத்திரத்திலே தீர்த்தவாரி உற்சவம் பண்ணி வைத்தபடியினாலே அமுதனுடைய நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் என்ற அபிமானம். அதனால விஷ்ணுவினுடைய நட்சத்திரமான சிரவணத்துக்கு ஒரு திருமஞ்சனம் புறப்பாடு, அமுதனுடைய திருநட்சத்திரமான சித்ரா நட்சத்திரத்திற்கு ஒரு திருமஞ்சனமும் ஒரு புறப்பாடும் உண்டு. இதெல்லாம் எம்பெருமான் ஆறாவமுதன் சாரங்கபாணி பெருமாள் உற்சவம் கண்டருளக்கூடிய தினங்கள். தாயார் கோமலவள்ளி நாச்சியாருக்கு பார்த்தா ஒரு வெள்ளிக்கிழமையும் தாயாருக்கு உற்சவம் உண்டு. தாயாருடைய நட்சத்திரமான உத்தர நட்சத்திரத்திலே தாயாருக்கு உற்சவம் உண்டு. பெருமாள் வெளிப்புறப்பாடு கண்டருள்வர். தாயார் படிதாண்டா பத்தினியானபடியினாலே உள்புறப்பாடு கண்டருள்வா. பெருமாள் புறப்பாடு சமயங்கள்ல சிரவணத்தின் போது சுவாமி தேசிகனும் கூட அமுதனோடு கூட பிராகார புறப்பாடு கண்டருள்வார்னு சொல்லக்கூடியது இந்த திவதேசத்தினுடையதான பெருமை. இந்த திவதேசத்தில் சுவாமி தேசிகனுக்கும் சுவாமி தேசிகனுடைய சம்பிரதாயத்திற்குமே பிராதான்யமானபடியினாலே விசேஷமாக சுவாமி தேசிகன் எல்லா முக்கிய உற்சவங்களிலும் இடம்பெற்று மரியாதை பெற்றுக் கொள்ளக்கூடிய உத்தமமான திவதேசம் இது. அதனால சிரவண புறப்பாடுகளின் போது பெருமாளோடு கூட சுவாமி தேசிகனும் பிராகாரம் எழுந்தருள்வது வழக்கமாக இருக்கிறது. இதெல்லாம் பெருமாளுக்கு நடக்கக்கூடிய நித்திய பக்ஷ மாசோத்சவங்கள்னு சொல்லக்கூடிய சாதாரணமான உற்சவங்கள். வருஷோத்சவங்கள் அல்லது சம்பத்சரோத்சவங்கள்னு சொல்லக்கூடிய உற்சவம் வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியதுன்னு பார்த்தா கிரமேண சித்திர மாசம் வருஷம் பிறக்கிறது. வருஷப்பிறப்புல இருந்து ஆரம்பித்து பார்த்துட்டு வந்தோமானா முதல்ல சித்திர மாசம் வருஷப்பிறப்பு உற்சவம் பெருமாளுக்கு திருமஞ்சனமும் புறப்பாடும். அக்ஷய திருதியை அன்னைக்கு கார்த்தால எம்பெருமான் அமுதனுக்கு கருடோற்சவம். அக்ஷய திருதியை அன்னைக்கு கருட சேவையிலே சாரங்கபாணி பெருமாள் மட்டும் சேவை சாதிக்க மாட்டார். அமுதனுக்கு கருடோற்சவம். சக்கரராஜ பெருமாள்னு சொல்லக்கூடிய சக்கரபாணி பெருமாளுக்கு கருடோற்சவம். பக்கத்துல இருக்கக்கூடிய ராமசுவாமி கோவில் ஸ்ரீராமனுக்கு கருடோற்சவம். இவாளோடு கூட இந்த திருக்குடந்தையிலே இருக்கக்கூடிய மற்ற பெருமாள்கள் எல்லாமும் கருடோற்சவம் கண்டருள்வா. சுமார் 12 பெருமாள்கள் ஒன்னா சேர்ந்து கருட சேவை கண்டருளுகிறதான உற்சவம் பழங்காலத்திலேருந்து நடந்துட்டு வரதா இந்த ஊர் பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதற்கு அந்த நாள்ல 12 கருட சேவை உற்சவம் அப்படின்னு பிரசித்தியான திருநாமமும் உண்டு. கடை தெருன்னு சொல்லக்கூடிய பெரிய தெருவிலே ஆழ்வார்கள் எல்லாம் பெருமாள்கள் நிற்க பந்தலுக்கு எழுந்தருளி கருட சேவையில் இருக்கக்கூடிய 12 பெருமாள்களையும் மங்களாசாசனம் பண்ணக்கூடியதான வைபவமும் நடக்குமாம். பெரிய தெருவிலே பெருமாள்களுடைய கருட சேவைகளை ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணக்கூடியதான உற்சவம். அடுத்தபடியா நம்முடைய தர்சன ஸ்தாபகரான எம்பெருமானார் தர்சனம் என்றே பெயர் ஏற்பட காரணமானவரான சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் அவருடைய திரு அவதார உற்சவம் சித்திரையில் திருவாதிரை. சித்திரை மாசம் திருவாதிரை அன்னைக்கு கார்த்தால எம்பெருமான் அமுதன் உபயநாச்சிமார்களோடு கூட, ஒருவேளை அன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருந்தா தாயார் கோமலவள்ளியோடு கூட ஸ்ரீபாஷ்யக்காரர் சன்னதிக்கு எழுந்தருளி அங்கே விசேஷமா திருமஞ்சனம் சேவா காலம் சாத்துமறை எல்லாம் ஆகி தீர்த்தம் சட்டாரி எல்லாம் பாஷ்யக்காரருக்கு பிரசாதிக்க கூடியதான உற்சவம் நடக்கிறது. சாத்துமரை ஆறதுக்கு முன்னால ஸ்ரீபாஷ்யத்துக்கு கட்டியம் சொல்லி அருளப்பாடோடு கூட பெருமாளுடையதான மரியாதை பண்ணப்படுகிறது. அதோடு பெருமாளுக்கும் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கும் புறப்பாடாகி புறப்பாட்டுக்கு திரும்ப காலத்துல சாத்துமரை விசேஷமா நடக்கிறது. அன்னைக்கு கார்த்தால ஸ்ரீபாஷ்யக்காரர் போய் பெருமாள் சன்னதி தாயார் சன்னதி எல்லாம் மங்களாசாசனம் பண்ணிட்டு வர. கார்த்தால ராமானுஜருக்கு மட்டும் திருமஞ்சனமாகி அவர் மடிவஸ்திரம் எல்லாம் உடுத்திண்டு பௌத்திரமாலை எல்லாம் சாத்திண்டு அவர் எழுந்தருளி இருந்த போது எப்படி கார்த்தால காவிரியில தீர்த்தாமாடிட்டு பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியாரை எல்லாம் போய் சேவிச்சுருந்தாரோ அந்த கிரமத்துல கார்த்தால ராமானுஜருக்கு திருமஞ்சனம் ஆனாவிட்டு பவித்திரமாலை தாமரமாலை எல்லாம் சாத்திண்டு அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அமுதன் சன்னதிக்கு போய் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிட்டு தாயார் சன்னதிக்கு போய் தாயார மங்களாசாசனம் பண்ணிட்டு தன் சன்னதிக்கு வந்து சேருவார். மத்தியான சமயத்துல பெருமாள் அவர் சன்னதிக்கு எழுந்தருள அங்கே பெருமாளுக்கு திருமஞ்சனமாகி சாத்துமறையாகி விசேஷமா புறப்பாடெல்லாம் ஆகி ஸ்ரீபாஷ்யக்காரர் சாத்துமர உற்சவம் ரொம்ப ஆச்சரியமா நடக்கிறது. அதோடு கூட இந்த க்ஷேத்திரத்திலே 2 பிரம்மோற்சவங்கள். ஹேம மகரிஷி பண்ணி வைத்த உற்சவம் தை பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய சங்கராந்தி பண்டிகை அன்னைக்கு திருத்தேரும் தீர்த்தவாரியும் நடக்கக்கூடிய உற்சவம். பிரம்மா பண்ணி வைத்த உற்சவம் சித்திர மாசம் சித்ரா நட்சத்திர தன்னைக்கு திருத்தேரும் தீர்த்தவாரியும் ஆகக்கூடிய உற்சவம். இது சித்திர மாசமானபடியினாலே சைத்திர பிரம்மோற்சவத்திற்கான காலம் நெருங்கிவிட்டது.
விஸ்வக்சேனர்னு சொல்லக்கூடிய சேனை முதலியார் அமுதன் சன்னதியிலிருந்து புறப்பட்டு சக்கரபாணி பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருளி அங்கே மிருத் சங்கிரகணம், அதாவது அங்குரார்ப்பணம் பண்ணுவதற்குரிய மண்ணை சேகரித்தல், அந்த புனித மண் எடுத்துட்டு வர்றது சக்கரபாணி பெருமாள் சன்னதிக்கு போய் அங்க இருந்து எடுத்துட்டு திரும்பவும் அமுதன் சன்னதிக்கு வந்து அங்குரார்ப்பணம் நடைபெறுகிறது. அதோடு கூட எம்பெருமான் அமுதன் வாகனங்களிலே எழுந்தருளக்கூடிய வீதிகள்லாம் ஸ்வஸ்தமா இருக்கா, சுத்தமா இருக்கா, பெருமாள் எழுந்தருள்வதற்கு பாங்காக இருக்கிறதா, பெருமாள் எழுந்தருளலாமா கூடாதா அப்படின்னு சோதனை பண்ணிட்டு வரத்துக்காக விஸ்வக்சேனர் நகர சோதனை புறப்படுறார். இந்த நகர சோதனை பெருமாள் சன்னதியை சுத்தி இருக்கக்கூடிய 4 வீதிகள்ல மட்டும் சேன முதலியார் புறப்பாடோடு கூட நடக்கிறது. இப்படி ஒரு வேளையும் சேன முதலியார் போய் நகர சோதனை பண்ணிட்டு வந்தாவிட்டு சித்திர மாசம் சித்ரா நட்சத்திர தன்னைக்கு 9ஆம் நாள் வரும்படியாக கொடியேறுகிறது. அதாவது சித்திர மாசம் திருவாதிர நட்சத்திர தன்னைக்கு கொடியேறி 9 நாள் விசேஷமா உற்சவம் நடக்கிறது. உற்சவம் 2, 3, 4, 5, 6, 8 இந்த நாள்கள்ல காலையில பல்லக்கில பெருமாள் புறப்பாடு கண்டருள்றார். ராத்திரியில 1ஆம் உற்சவத்திலிருந்து 8ஆம் உற்சவம் வரைக்கும் எல்லா நாளும் வாகனங்கள். முதல் நாள் கார்த்தால பெருமாள் துவஜாரோகணம்னு சொல்லக்கூடிய கொடியை ஏற்றுகிற போது தோளுக்கினியான் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரணமான திருவாச்சி கேடயம்னு எல்லாம் சொல்றோமே, அதுல பெருமாள் புறப்பாடு கண்டருள்றார். அதை தொடர்ந்து 2, 3, 4, 5, 6, 8ன்னு சொல்லக்கூடிய இந்த நாள்கள்ல கார்த்தால பெருமாள் பல்லக்கு உற்சவம் கண்டருள்றார். ராத்திரியில 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி உற்சவம் வரைக்கும் ஒரு நாள் ஒரு வாகன உற்சவங்கள். இதுல 2ஆம் நாள் ராத்திரியிலிருந்து ஆரம்பித்து 8ஆம் நாள் ராத்திரி வரைக்கும் அமுதன்னு சொல்லக்கூடிய இந்த சார்ங்கபாணி பெருமாளோடு கூட சக்கரராஜன் சொல்லக்கூடிய சக்கரபாணி பெருமாளுக்கும் புறப்பாடு உண்டு. அமுதன் உற்சவம் நடக்கிறச்சேயே இங்க சக்கரபாணி பெருமாள் உற்சவமும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். ஆக அமுதனும் சக்கரபாணி பெருமாளும் சாரங்கபாணியும் சக்கரபாணியும் சேர்ந்து புறப்பாடு கண்டருளக்கூடிய பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடியது இந்த சித்திர பிரம்மோற்சவத்துல 2ஆம் நாள்ல இருந்து 8ஆம் நாள் ராத்திரி வரைக்கும். இதுல ஏதாவது ஒரு நாள் ராத்திரி கும்பகோணத்துக்கு போனோமானா சாரங்கபாணி பெருமாளையும் அவருடைய சக்கராம்சமாக அவதாரம் பண்ணின சக்கரபாணி பெருமாளையும் ஒன்னா சேவிக்கலாம். இவா 2 பேருக்கும் தனித்தனியே வாகனங்கள், பக்கத்துல வருவா. இடம் குறுகலா இருக்கிறச்ச முதல்ல அமுதன் போவேர், பின்னாடி சக்கரபாணி பெருமாள் எழுந்தருள்வேர். கொஞ்சம் அகலமா இருக்கக்கூடிய விசாலமா இருக்கக்கூடிய சாலைகள்ல 2 பேரும் பக்கத்துல எழுந்தருள்வா. இதையெல்லாம் சேவிக்கக்கூடியது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். குறிப்பா இந்த 2ஆம் நாள்ல இருந்து 8ஆம் நாள் ராத்திரி வரைக்குமான உற்சவ சமயத்துல சக்கரபாணி பெருமாளும் கூட சாரங்கபாணின்னு சொல்லக்கூடிய 6ஆவது பெருமாள் சன்னதியில தான் எழுந்தருள் இருப்பார். அமுதன் சன்னதி ஒரு பக்கம் இருக்கு, அங்க இருந்து 1 மைல் தூரத்துல இருக்கக்கூடியது சக்கரபாணி பெருமாள் சன்னதி. இவா 2 பேரும் ஒன்னா புறப்பாடு கண்டருளணும் அப்படின்னா 2 பேரும் ஒரு இடமா இருந்தாதான் சரிப்படும். அதனால சக்கரபாணி பெருமாளுக்கும் மூல காரணமா இருக்கக்கூடிய சாரங்கபாணி பெருமாள் சன்னதியிலேயே சக்கரபாணி பெருமாளும் எழுந்தருளி இருந்து இந்த உற்சவம் நடைபெறுகிறதுன்னு சொல்லக்கூடியது ஒரு பெருமை. சாரங்கபாணி சக்கரபாணி 2 பெருமாளையும் ஒரே சன்னதியில சேவிக்கலாம் அந்த 8 நாள் வந்தா. சித்திர மாசம் சித்ரா நட்சத்திரம், அதாவது பிரம்மோற்சவத்தினுடைய 9ஆம் நாள் அன்னைக்கு திருத்தேர். பெருமாளுக்கு சித்திரை தேர்னு சொல்லக்கூடிய பெரிய திருத்தேர், சித்திரத்தேர் என்றும் பெயர் பெற்ற பல சிற்பங்களை பல சிற்ப வேலைப்பாடுகளை உடைய ரசிக்கும்படியான ஆச்சரியமான அழகான திருத்தேர், ரொம்ப பெரிய திருத்தேர். இந்த திருத்தேரை மனதிலே வைத்துக் கொண்டுதான் ரதபந்தத்திலே திருமங்கையாழ்வார் திருவழிக்கூற்றிருக்கை பாடினார்னு சொல்றா. அப்படி உத்தமமா பெரிய திருத்தேராக இருக்கக்கூடியது. பல சமயங்கள்ல இந்த திருத்தேர் புறப்பட்டு திரும்ப நிலைக்கு வந்து சேருவதற்கு 1 வாரம் 15 நாள் 1 மாசம் எல்லாம் கூட ஆகியிருக்கிறதுன்னு சொல்றா. அத்தனை பெரிய திருத்தேர் இப்போது பல காலம் உபயோகம் இல்லாமல் இருந்து சமீப காலத்திலே செப்பனிடப்பட்டு எம்பெருமான் போன சித்திர மாசம் சித்ரா நட்சத்திர தன்னைக்கு அந்த பெரிய திருத்தேர்ல பவனி வந்தான். அதனாலே இனி தொடர்ந்து பல காலங்கள் நடக்கக்கூடிய ஆச்சரியமான உற்சவம். மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த சித்திர தேரில் அமுதன சேவிக்க வேண்டியதும் நம்முடைய பாக்கியம். அந்த திருத்தேர் புறப்பாடு ஆகி வந்து பெருமாளுக்கு ஆச்சரியமா காவிரி நதியிலே தீர்த்தவாரி நடக்கிறது. தீர்த்தவாரி நடந்து முடிந்து 10ஆம் நாள் அன்னைக்கு சப்தாவரணம்னு சொல்லக்கூடிய உற்சவம். இந்த 10 நாளும் பெருமாள் பல்லக்கிலும் வாகனங்களிலும் அதிர்வுகளோடு கூட எழுந்தருளினாரே. ரோடு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. நாம கூட வண்டியில போறச்ச சில இடத்துல குளுங்கிறது, உடம்பெல்லாம் தூக்கி போடுறது,
அப்படியே ஆத்துக்கு வந்த உடனே வாட்டமாயிடுறது, குளிக்கிறோம், ஏதான தீர்த்தம் சாப்பிடுறோம், கொஞ்சம் அப்படியே ஓய்வு எடுத்துக்கிறோம் ஒன்னும். அந்த மாதிரி பெருமாள் 10 நாளும் 2 வேளையும் கரடுமுரடான சாலைகள்ல வாகனங்கள்லயும் பல்லக்கிலையும் புறப்பாடு கண்டருளினார். எத்தனை அலுங்கி இருப்பார், குலுங்கி இருப்பார். இப்படி பெருமாளுடைய திருமேனிக்கு ஏற்பட்டதான வாட்டத்தை எல்லாம் தீர்ப்பதற்காக அதற்கு பிராயசித்தமாக 10ஆம் நாள் அன்னைக்கு பெருமாளுக்கு பிராயசித்த ஹோமம் பண்ணி 81 கலசங்களை ஸ்தாபனம் பண்ணி ஸ்நபனம் பண்ணி ஸ்நபன திருமஞ்சனமா பெரிய திருமஞ்சனம் பண்ணி 81 கலசத்து திரவியங்களாலே பெருமாளுடைய திருமேனி உஷ்ணத்தை எல்லாம் குறைத்து பெருமாளுடைய திருமேனிக்கு சுகத்தை உண்டு பண்ணி பெருமாளுக்கு துவாதச ஆராதனம்னு சொல்லக்கூடிய 12 ஆராதனங்கள், பிராயசித்தமான ஆராதனங்கள் 12 ஆராதனங்கள் பண்ணி திருவாய்மொழி பூரா சேவித்து சாத்துமறையாகி தீர்த்த சடாரி எல்லாம் ஆனா விட்டு பெருமாள் திருவீதி எழுந்தருளி உற்சவம் எல்லாம் ஆகி கொடியை இறக்கிட்டோ, துவஜாவரோகணம்னு சொல்லக்கூடிய கொடியை இறக்கிட்டோ இந்த உற்சவத்தை சேவிக்க வந்த நித்தியசூரிகள் தேவர்கள் முதலானவர்களுக்கெல்லாம் அவாவா இடத்துக்கு புறப்பட்டு போய் காரியத்தை பார்க்கும்படி பெருமாள் விடை சாதித்தல்னு சொல்லக்கூடிய விடையளிக்கக்கூடிய மகோத்சவம். இதோட கூட ரொம்ப ஆச்சரியமா 10 நாள் சித்திர பிரம்மோற்சவம் நடக்கிறது. இந்த உற்சவம், இந்த கொடியிறக்கி நித்தியசூரிகள் தேவர்களுக்கெல்லாம் விடை சாதிக்கிற உற்சவம் வரைக்கும் சாரங்கபாணின்னு சொல்லக்கூடிய அமுதனோடு கூட சக்கரபாணி பெருமாளும் சேர்ந்தே எழுந்தருளி இருக்கிறார்னு சொல்லக்கூடியது ஒரு கண்கொள்ளா காட்சி. இப்படி 10 நாள் சைத்திர பிரம்மோற்சவம் பூர்த்தியான உடனே விடாயாற்றி உற்சவம், அதாவது 10 நாள் எம்பெருமான் புறப்பாடு கண்டருளினதினாலே ஏற்பட்ட திருமேனி வாட்டத்தை எல்லாம் குளிர்விக்கக்கூடிய உற்சவம். அப்படின்னு விடாய் அப்படின்னா ஒரு ஆயாசமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையோ, அதை ஆற்றுதல், அந்த ஆயாசத்தை போக்கி உடம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பெருமாளுக்கு விசேஷமா குளிர்ந்த திரவியங்களோடு கூட ஒரு வெட்டிவேர், அந்த மாதிரி குளிர்ந்த திரவியங்கள், சந்தனம், மல்லிகை புஷ்பம், ஜாதி புஷ்பம், இந்த மாதிரி குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வஸ்துக்களோடு கூட பெருமாளுக்கு விசேஷமான திருமஞ்சனம், உடம்ப குளிர்ச்சியா வைத்திருக்கக்கூடிய நிறைய பழங்கள் எல்லாம் பெருமாளுக்கு கண்டருள பண்ணி தத்தியோன்னம், வடபருப்பு, பானகம், பஞ்சாமிர்தம், இந்த மாதிரி பெருமாளுக்கு திருமேனி குளிர்ச்சியாகவே இருப்பதற்கு என்னென்ன கண்டருள பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்டருள பண்ணி பெருமாளுடைய விடாயை எல்லாம் மாற்றக்கூடிய உற்சவம். இந்த விடாயாற்றி உற்சவம்னு சொல்லக்கூடியது பெரும்பாலும் திவதேசங்கள்ல 3 நாள் தான் நடக்கும். பெரும்பாலும் திவதேசங்கள்ல 3 நாள் தான் நடக்கும். இங்க அமுதனுக்கு சுமார் 15 நாள்கள் விடாயாற்று உற்சவம் நடக்கிறதுன்னு சொல்றா. 15ஆம் நாள் அன்னைக்கு விடாயாற்றி உற்சவம் பூர்த்தி அன்னைக்கு பெருமாளுக்கு புஷ்ப பல்லக்கு உண்டு. இந்த புஷ்ப பல்லக்கு அன்னைக்கு அமுதன், சக்கரபாணி பெருமாள், ராமசுவாமி கோவில்ல இருந்து ஸ்ரீராமன், இவா 3 பேரும் எழுந்தருளி புறப்பாடு கண்டருள்வார்கள். இப்படி 3 பெருமாளும் எழுந்தருளக்கூடிய உற்சவங்கள் பல உற்சவங்கள். முக்கியமான உற்சவங்களுக்கெல்லாம் 3 பெருமாளும் சேர்ந்து ஒன்னாதான் எழுந்தருள்வா. இவா 3 பேரும் ஒரே கஷேத்திரத்துல ஒரே வீதியில ஒரே சமயத்துல எழுந்தருள்வதை சேவிப்பதும் ஒரு ஆச்சரியமான அனுபவமாகத்தான் இருக்கும். இப்படி சித்திர மாசம் முழுக்க உற்சவங்கள் தான் பெருமாளுக்கு. அடுத்தபடியா வைகாசி மாசம். வைகாசி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு பூர்த்தியாகும்படியாக பெருமாளுக்கு வசந்தோற்சவம். வைகாசின்னு சொல்லக்கூடியது கடும் கோடை காலமானபடியினாலே அப்போது எம்பெருமானுடைய திருமேனிக்கும் திருவுள்ளத்திற்கும் வசந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக குளிர்ந்த திருமஞ்சனம், குளிர்ந்த வாசனை உள்ள புஷ்பங்களை எல்லாம் பெருமாளுக்கு சாத்துறது, குங்குமப்பூ, சந்தனம் இதெல்லாம் கரைச்சி பெருமாள் திருமேனியில சாத்தி பெருமாளுடைய திருமேனிய செல்லுன்னு வச்சுட்டு இருக்கிறது, வயிற்றுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஆகாரங்களை பெருமாள் கண்டருள பண்றது, நிறைய பழங்களை பானகத்தை பெருமாள் கண்டருள பண்றது, குளிர்ந்த கனற்று தீர்த்தத்தாலே பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றது, இதெல்லாம் நடக்கக்கூடிய உற்சவம் வசந்தோற்சவம்னு சொல்லக்கூடிய உற்சவம். வைகாசி மாசம் நவமி அன்னைக்கு ஆரம்பித்து பௌர்ணமி அன்னைக்கு முடியும்படியாக 7 நாள் எம்பெருமானுக்கு வசந்தோற்சவம். கடைசி நாளான பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளி தேர்ல பெருமாள் உபயநாச்சிமாரோடு கூட புறப்பாடு. இந்த 7 நாள் உற்சவம் முடிஞ்சாவிட்டு 8ஆம் நாளும் 9ஆம் நாளும், அதாவது பௌர்ணமிக்கு மறுநாள் கிருஷ்ண பிரதமை, கிருஷ்ண திதியை, இந்த 2 நாள் கோமலவள்ளி தாயாருக்கு மட்டும் கோயிலுக்குள்ளேயே வசந்தோற்சவம். 7 நாள் பெருமாள் வசந்தோற்சவம் கண்டருளினர் உபயநாச்சிமாரோடு. 8ஆம் நாளும் 9ஆம் நாளும் கோமலவள்ளி தாயாருக்கு வசந்தோற்சவம். 10ஆம் நாள் அன்னைக்கு திருத்தியை அன்னைக்கு சாரங்கபாணி பெருமாள், உபயநாச்சிமார், கோமலவள்ளி தாயார் இவ அத்தனை பேருக்கும் சேர்ந்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்த்தியா வசந்தோற்சவம் நடைபெறுகிறது. அது உத்தமமான உற்சவம். அதோடு வைகாசி விசாகம் சுவாமி நம்மாழ்வார் அவதார உற்சவம் 10 நாள். வைகாசி விசாகத்தன்னைக்கு சுவாமி நம்மாழ்வார் அமுதன் சன்னதிக்கும் தாயார் சன்னதிக்கும் எழுந்தருளி பெருமாள் தாயாரை மங்களாசாசனம் பண்ணுவது. அதன் பிறகு பெருமாள்
நம்மாழ்வார் சன்னதிக்கு எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டருளி ஆழ்வாருக்கு மரியாதை எல்லாம் பண்ணி மாலையில் சாயங்காலத்தில் ஆழ்வாரும் பெருமாளும் வீதி புறப்பாடாகி ஆச்சரியமா நம்மாழ்வாருக்கு மரியாதை பண்ணி நம்மாழ்வார் சாத்துமர உற்சவம் முடிகிறது. இந்த க்ஷேத்திரத்துக்குன்னே ஏற்பட்ட ஒரு பிரசித்தமான உற்சவம் வைகாசி ரோஹிணின்னு சொல்லக்கூடிய உற்சவம். வைகாசி ரோஹிணி அன்னைக்கு இந்த திருக்குடந்தையில் கோமலவள்ளி தாயார் சன்னதிக்கு நேர் எதிரே கோயில் கொண்டிருக்கிற நாவல்பாக்கம் திருமலை சதுர்வேத சதக்கிரது ஐயா குமார தாததேசிகன் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரிய சார்வபௌமருடைய திருநக்ஷத்திரம். இந்த ஐயா சுவாமியினுடைய திருநக்ஷத்திரமான ரோஹிணியானபடியினாலே கும்பகோணத்திலே இதற்கு ஐயா ரோஹிணி அப்படின்னு விவகாரம். அந்த வைகாசி ரோஹிணி அன்னைக்கு இந்த ஐயா குமார தாத்ததேசகன் சுவாமி இருக்காரே, அவர் சன்னதிக்கு முன்னால இருக்கக்கூடிய இடத்துல ஒரு புஷ்ப பந்தல் இடுவா. ஏன்னா இந்த சுவாமியினுடைய சன்னதி ரொம்ப சின்ன சன்னதி. ஆழ்வாராச்சாரியால் சன்னதி ஆட்டுமா ஒரு ஆழ்வாரோ ஒரு ஆச்சாரியன் மட்டும் ஒரு சன்னதியில இருந்தா அந்த சன்னதி எவ்வளவு சின்ன சன்னதியா இருக்குமோ மாடம் போல அந்த மாதிரி தான் சுவாமி சன்னதி இருக்கும். சுவாமி மூலவர் இருக்கார், உற்சவர் இருக்கார். அதனால பெருமாள் தாயார் உள்ள எழுந்தருள முடியாது. ஆகையினால அந்த சுவாமி சன்னதி வாசல்ல ஒரு புஷ்ப பந்தலிட்டு திருமஞ்சன வேதிக்கை எழுந்தருள பண்ணி சாரங்கபாணி பெருமாள் உற்சவரும் கோமலவள்ளி தாயார் உற்சவரும் அங்கே எழுந்தருளி விசேஷமா பெருமாள் தாயார் 2 பேருக்கும் பெரிய திருமஞ்சனமாகி சாத்துமர உற்சவம் எல்லாம் ஆகி ஐயா குமார தாத்ததேசிகனுக்கு விசேஷமா மால மரியாதை திருப்பரிவட்டம் ஸ்ரீஷடாரி எல்லாம் சாதித்து பெரிய சாத்துமரம் நடக்கும். ரொம்ப விசேஷமான உற்சவம் இது. இந்த திவ்ய தேசத்துக்குன்னே ஏற்பட்ட உற்சவம். இந்த நாவல்பாக்கம் ஐயா குமார தாத்ததேசிகன் சொல்லக்கூடிய சுவாமிக்கு அவர் சொந்த ஊரான நாவல்பாக்கத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதியில் விக்கிரகம் உண்டு. அதை விட திவ்ய தேசத்திலே விக்கிரகம்னு பார்த்தால் இந்த அமுதன் சன்னதியிலே தான் உண்டு. இப்படி திவ்ய தேசத்திலே இந்த சுவாமிக்கு அதுவும் தாயாருக்கு முன்னாலே விக்கிரகம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தால், இந்த சுவாமி தஞ்சாவூரை சேர்ந்த நாயக்க மன்னர்களுக்கு ராஜகுருவாக இருந்து கொண்டு வந்தார். அப்போ கும்பகோணம் தஞ்சாவூர் இதெல்லாம் சேர்த்து ஒரே ராஜ்யம். அந்த சமயத்திலே இந்த சுவாமி நாயக்க மன்னர்களுக்கு ராஜகுருவாக வருவதற்கு முன்னாலே சைவம் தலை தூக்கி இருந்த காலம். அப்ப சைவர்கள்லாம் சேர்ந்துண்டு சிவனும் பெருமாளும் ஒண்ணு, சிவனை விட பெருமாளை விட சிவன் தான் மேல அப்படின்னு எல்லாம் வாதம் பண்ணிட்டு நிறைய ராஜாக்கள் சைவர்களானபடியினாலே அவளுடையதான உதவியோடு கூட வைஷ்ணவ ஆலயங்களுக்கெல்லாம் நிறைய தீமைகளை எல்லாம் ஏற்படுத்தினார்கள். அப்போது இப்போ தாயார் தனி கோயில்ல இருக்காரு, அந்த தாயாரை பெயர்த்து பெருமாள் சன்னதியிலே பெருமாளோடு கூட எழுந்தருள பண்ணிவிட்டு இப்ப இருந்த தாயார் சன்னதியிலே தேவதாந்திரத்திற்கு கோயில் கட்டி அது தேவதாந்திர கோயிலா நடந்துட்டு வந்தது சில காலம்னு சொல்றா. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ஆகமத்தின்படி நடக்கக்கூடியதான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ திவதேசத்திலே அந்த மாதிரி தாயாரை எல்லாம் பெயர்த்த ஒரு இடத்துல இடம் பெயர்த்து விட்டு தேவதாந்திரங்களை எல்லாம் பிரதிஷ்டை பண்றது சாஸ்திர சம்மதமானது இல்லை அப்படின்றபடினாலே நாயக்க மன்னர்கள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவா இந்த சுவாமியினுடைய திருவடியை ஆசிரியத்தவா. அச்சுதப்ப நாயக்கர் ரகுநாத நாயக்கர் எல்லாம் சொல்லக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் இந்த சுவாமி திருவடிகள்ல சமாசிரயணம் பண்ணிட்டு ஸ்ரீ வைஷ்ணவாலா பாகவதோத்தமாலா இருந்தவா, வரண்யாசம் பண்ணிண்டவா. அதனால அவளை கொண்டு சுவாமியானவர் அந்த தாயார் சன்னதியிலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட தேவதாந்தரத்தை பெயர்த்து வேற இடத்துல கோயில் கட்டி கொடுத்து அங்க அவளை ஆராதனம் பண்ணிக்க சொல்லிட்டு பழையபடி சுத்தி பண்ணி பெருமாள் சன்னதியில இருந்த தாயாரை கொண்டாந்து திரும்பவும் தனி கோயில் நாச்சியாரா எப்படி இருந்தாலோ ஆகமப்படி அப்படியே பிரதிஷ்டை பண்ணின பெருமை இந்த சுவாமியை சேரும். இதனாலே மனம் மகிழ்ந்து சந்தோஷப்பட்ட கோமலவள்ளி தாயார் ஸ்ரீரங்கத்தில் பெரிய பிராட்டியாருக்கு முன்னாலே சுவாமி தேசிகன் போலே நம் முன்னாலே இந்த திருக்குடந்தையிலே அமுதன் திருக்கோயிலிலே இந்த ஐயா குமார தாத்ததேசிகனுக்கு விக்கிரகம் ஏற்படுத்த வேணும் அப்படின்னு ஆவேசமாகி ராஜாவுக்கு நியமித்து ராஜாவானவர் சுவாமியினுடைய அனுமதியோடும் தாயாருடைய அனுகிரகத்தோடும் தாயாருக்கு முன்னால சுவாமிக்கு விக்கிரகத்தோடு கூட கோவிலை பிரதிஷ்டை பண்ணி வைத்தார் சுவாமி காலத்திற்கு பிறகு. ஆகையினாலே தாயார் திருவாக்காலே எனக்கு முன்னாலே இவர் கோயில் கொள்ள வேணும் அப்படின்னு தாயார் நியமனம் இருக்கிறபடினால இந்த சுவாமியினுடையதான சன்னதி இங்க ரொம்ப விசேஷம். இன்னைக்கும் பழையபடி நாம கோமலவள்ளி தாயார தனி கோயில் நாச்சியாரா சேவிச்சுட்டு இருக்கோம். கோமலவள்ளி தாயாருக்கு பழையபடி உற்சவங்கள்லாம் விடாம தொடர்ந்து நடக்கிறது அப்படின்னா அதுக்கு இந்த சுவாமி தான் காரணம். கோமலவள்ளி தாயார் சன்னதிக்கு நேர இந்த சுவாமி குமார தாத்ததேசன் எழுந்தருள் இருப்பார். இவருக்கு பின்பக்கமா ஒரு சின்ன கொடிமரம் இருக்கும், மரத்திலான சின்ன கொடிமரம். அந்த சின்ன கொடிமரம் யாரோடதுன்னா கோமலவள்ளி தாயாரோடது. இங்கு கோமலவள்ளி தாயாருக்கு தனியா அத்தியனோற்சவம் பிரம்மோற்சவம் எல்லாம் நடக்கும்.
ஆனா வெளிப்புறப்பாடு கிடையாது, எல்லாம் உள்புறப்பாடு. கோயில் பிராகாரத்துக்குள்ளேயே தாயார் புறப்படுவா. சில உற்சவங்கள்ல தாயார் ஆஸ்தானத்துல கூட வாகனத்துல ஒரே இடத்துல எழுந்தருளி இருப்பா. ஆனா தாயாருக்கு கொடியேற்றி தனியா ஒரு பிரம்மோற்சவம் உண்டு. அந்த அளவுக்கு தாயார் தனி கோயில், தனி பிரம்மோற்சவம், தனி கொடிமரம் அப்படின்னு பெருமாளுக்கு தான் சமம் என்பதை நிரூபித்துக் கொண்டு எழுந்தருளி இருந்த திவ்யதேசம். இதை பொறுத்து கொள்ள முடியாமல் சில பேர் தாயாரை பெயர்த்து கொண்டு பெருமாளோட எழுந்தருளை பண்ணி அங்கு வேறு தேவதாந்தரத்தை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அளவுக்கு முன்வந்தார்கள்னு சொன்னால், தாயாருடைய பெருமைக்கு அது சேராதானபடியினாலே இந்த சுவாமி தான் இறங்கி தாயார பழையபடி யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமின் அவளுடைய இடத்திலே பிரதிஷ்டை பண்ணி வைத்து உற்சவங்களையும் பழையபடி நடத்தி வைத்தார். இன்னைக்கும் கோமலவள்ளி தாயாருக்கு என்னென்ன உற்சவங்கள்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் நமக்கு இந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலதான் மறுபடியும் கிடைத்திருக்கிறது. ஆகையினாலே தாயார் நியமனப்படி சுவாமிக்கு இங்கு சன்னதி. இந்த சன்னதியில என்ன விசேஷம்னு பார்த்தா, இந்த சுவாமி மூலவர் இருக்காரு, அவருடைய திருமுடி தலை இருக்கிறது, அதுக்கு நேரதான் தாயாருடைய திருவடி இருக்கும். அதாவது தாயார் மூலவர் அப்படியே தூக்கிட்டு வந்து சுவாமி தலையில எழுந்தருளை பண்ணலாம் போல, தாயாருடைய பீட்டமும் சுவாமியினுடைய திருமுடி தலையும் ஒரே சமநிலையில இருக்கும். அப்படின்னா தாயாருடைய திருவடிகளுக்கு கீழே தொண்டனாக இங்கு அடியே அமர்ந்து கொண்டிருக்கிறேன், தாயாருடைய தாசனா தாயாருடைய அடியவனா அடிப்பொடியாக இங்கே அமர்ந்து கொண்டு தாயாரை சேவித்துக் கொண்டிருக்கிறேன்னு சுவாமி சொல்வது போல பாவம் அது. சுவாமியினுடைய தலையும் தாயாருடைய பீட்டமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான தாயார் அனுகிரகம் பெற்ற சுவாமி இவர், சுவாமி தேசிகனை போலவே. இப்படி வைகாசி மாசம் ரோகிணி நட்சத்திர தன்னைக்கு விசேஷமா பெருமாளும் தாயாரும் சுவாமி சன்னதி முன்னால எழுந்தருளி திருமஞ்சனம் சாத்துமறை எல்லாம் நடக்கிறது. இதுவும் அவசியம் ஒரு நாளாவது சேவிக்க வேண்டிய உற்சவம். இந்த சேர்த்தியே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சுவாமி சன்னதிக்கு முன்னால புஷ்ப பந்தல் எல்லாம் போட்டு நிறைய சரங்கள்லாம் தொங்க விட்டு நடுவுல உபயநாச்சிமாரெல்லாம் இல்லாம பெருமாளும் பிராட்டியும் மட்டும் நெருக்கமா பக்கத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய சேர்த்தி சேவை பங்குனி உத்திர சேர்த்தியை விடவும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும்னு சொன்னா அது வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. நேர்ல சேவிச்சாதான் அந்த அனுபவம் ஏற்படும். அடுத்தபடியா ஆணி மாசத்திலே எல்லா ஊர்லயும் நடக்கக்கூடிய பரதத்துவ நிர்ணயம்னு சொல்லக்கூடிய ஆணி சுவாதி அன்னைக்கு பெரியாழ்வாருக்கு எம்பெருமான் கருட சேவையிலே சேவை சாதித்த உற்சவம் பல வருஷங்களா நடந்துட்டு நடுவுல நின்று போய் பல வருஷங்கள் ஆறுதுன்னு சொல்றா. அதனால அந்த உற்சவம் இப்ப நடக்கிறது இல்லைன்னு பூர்வாச்சாரியா எல்லாம் எழுதி வச்சிருக்கா. அதுக்கு அடுத்தபடி ஆடி மாசத்திலே ஆடி 1ஆம் தேதி அன்னைக்கு தட்சிணாயன வாசல் திறக்கிற உற்சவம். அமுதன் சன்னதியிலே உத்தராயண வாசல் தட்சிணாயன வாசல்னு 2 வாசல் உண்டு. தை மாசத்திலேருந்து ஆணி மாசம் முடிய உத்தராயண வாசல் வழியா போய் பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில வர்றது. ஆடி மாசத்திலேருந்து மார்கழி மாசம் வரைக்கும் தட்சிணாயன வாசல் வழியா போய் பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில வர்றதுன்னு சொல்லக்கூடியதான வழக்கம் திருவள்ளரை திருக்குடந்தை முதலான சில விதேசங்கள்ல உண்டு. இந்த திருக்குடந்தையிலே விசேஷமா ஆடி 1ஆம் தேதி அன்னைக்கு தட்சிணாயன வாசலுக்கு பூஜை எல்லாம் பண்ணி அந்த கதவுகளுக்கு பூஜை எல்லாம் பண்ணி விசேஷமா அந்த மகா வாத்திய கோஷத்தோட கூட அந்த கதவுகளை திறந்து அது வழியா போய் பெருமாளை சேவிக்கிறது வழக்கம். இப்படி ஆடி 1ஆம் தேதி அன்னைக்கு தட்சிணாயன வாசல் திறந்தா மார்கழி மாசம் கடைசி நாள் அன்னைக்கு சாற்றப்பட்டு தை 1ஆம் தேதி சங்கராந்தி அன்னைக்கு உத்தராயண வாசல் திறக்கக்கூடியதான வைபவம் நடைபெறுகிறது. அந்த கிரமத்திலே ஆடி மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு தட்சிணாயன வாசல் திறக்கிறா. ஆடி 18ஆம் பெருக்கன்னைக்கு பெருமாள் ஆறாவமுதனோ அல்லது அவருடைய ஸ்ரீபாதுகைகள்னு சொல்லக்கூடிய ஸ்ரீஷடாரியோ காவிரிக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி ஆறுது. திருவாடி போற தன்னைக்கு ஆண்டாள் நாச்சியாருக்கு 3 நாள் உற்சவம் நடக்கிறது. 3ஆம் நாள் அன்னைக்கு ஆண்டாள் நாச்சியார் காவிரிக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி கண்டருள்றா. ஆடி மாசத்திலே சுக்லபக்ஷ தசமி அன்னைக்கு 8ஆம் நாள் வரும்படியாக திரு பவித்ரோற்சவம் நடக்கிறது. இந்த பவித்ரோற்சவத்திற்கு பிராயசித்த உற்சவம்னு பேரு. வருஷமெல்லாம் நடக்கக்கூடிய தெரிந்தோ தெரியாமலோ பண்ணக்கூடிய தப்புகள் தவறுகள் எல்லாத்துக்கும் பிராயசித்தமா நடக்கக்கூடிய உற்சவம். இந்த உற்சவத்தில் ஆடி மாசம் சுக்ல தசமி அன்னைக்கு 8ஆம் நாள் பூர்த்தி ஆகக்கூடிய நாள். அன்னைக்கு கார்த்தால பெருமாளுக்கு கருட சேவை, மத்தியானம் பெருமாள் காவிரிக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி, சாயங்காலம் பெருமாளுக்கு பெரிய திருமஞ்சனம், ராத்திரி சாத்துமறையாகி பூர்ணாகுதியாகி கும்ப புரோக்ஷனம் எல்லாம் ஆகி உடனே பெருமாளுக்கு கவச்சம் கலைந்து ஜேஷ்டாபிஷேகமும் நடைபெறுகிறது. ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது கவச்சம் சாத்தின்னு இருக்கிற பெருமாள்களுக்கெல்லாம் கவச்சத்தை களைஞ்சிட்டு அந்த கவச்சத்தை சுத்தம் பண்ணி அந்த கவசத்துல இருக்கக்கூடிய நிறை குறைகளை எல்லாம் சரி பண்ணி பெருமாள் திருமேனிய நன்னா ஸ்வஸ்தமா பலபலான்னு தேய்த்து குளிப்பாட்டக்கூடிய உற்சவத்திற்கு ஜேஷ்டாபிஷேகம்னு பேரு. அது நடக்கிறது. மறுநாள் அதாவது தசமி அன்னைக்கு
பவித்ரோத்சவ சாத்துமுறை, கருட சேவை, தீர்த்தவாரி இத்தனையும் நடந்து ராத்திரி ஜேஷ்டாபிஷேகமும் ஆயிடுறது. மறுநாள் கார்த்தால ஏகாதசிக்கும் துவாதசிக்கும் 2 நாளும் பெருமாளுக்கு பெரிய திருமஞ்சனம். ஜேஷ்டாபிஷேகம் கண்டருளின பெருமாளுக்கு கவச்சம் இல்லாமல் பெருமாளுடைய ஸ்வயம் திருமேனிக்கு விசேஷமா பெரிய திருமஞ்சனம். அந்த தீர்த்தம் ரொம்ப விசேஷம். பெருமாள் திருமேனியில கவச்சம் இல்லாம ஸ்வயம் திருமேனி சம்பந்தப்பட்ட தீர்த்தம் அத்தனை பவித்திரம், அத்தனை விசேஷம். அடியவர்கள்லாம் போட்டி போட்டு வாங்கிப்பா. மத்த நாள் தீர்த்தம் வாங்கிக்கலனாலும் அன்னைக்கு வாங்கிட்டு ஆனும் அப்படின்ற ஒரு பாவத்தோடைய போய் வாங்கிப்பா. அப்படி 2 நாள் கவச்சம் இல்லாமல் பெருமாள் ஸ்வயம் திருமேனிக்கு திருமஞ்சனம். மூலவர்களுக்கெல்லாம் தைல காப்பு. பெருமாள் என்ன, உற்சவர் தாயார் என்ன, இந்த மூலவர்களுக்கெல்லாம் தைல காப்பு. துவாதசி அன்னைக்கு ராத்திரி பெருமாள் திருமாமணி மண்டபம்னு சொல்லக்கூடிய பெரிய மண்டபத்திலே பலபலான்னு தேய்த்து, எங்கேயானோ ஓட்ட உடசல் இருந்தா பத்த வைத்து சரி பண்ணி, முலாம் எல்லாம் பூசி பலபலான்னு வச்சுட்டு இருக்கிற சுத்தமான புதுப்பித்த கவச்சங்களை பெருமாள் சாத்தி கொண்டு கவச்சம் சாத்தின்னு சேவை சாதிப்பார். அந்த 3 நாள் கவச்சம் இல்லாம இருக்கிற பெருமாள் வருஷத்துல. அதன் பிறகு கவச்சம் சாத்தின்றாரானா அதோட அடுத்த பௌத்ரோத்சவ பூர்த்தி அன்னைக்கு ஜேஷ்டாபிஷேக சமயத்துலதான் பெருமாள் கவச்சம் கலைவா. இப்படி கவச்சம் சாத்திண்டு பெருமாள் அப்படி புதுப்பொழிவோடு கூட சேவை சாதிக்கக்கூடிய சேவை. அந்த ஜேஷ்டாபிஷேகம் ஆயிடுத்துன்னா நடுவுல ஸ்ரீ ஜெயந்தி உரியடி உற்சவம் தவிர ஒரு 45 நாளைக்கு பெருமாளுக்கு எந்த புறப்பாடும் கிடையாது. ஆவணி மாசம் ஸ்ரீ ஜெயந்தி புறப்பாடு உண்டு, உரியடி புறப்பாடு உண்டு. அதுக்கு முன்னையோ பின்னையோ ஒரு 45 நாளைக்கு பெருமாளுக்கு எந்த புறப்பாடும் கிடையாது. ஜேஷ்டாபிஷேகமானா பெருமாள் பெரும்பாலும் ஓய்வுல இருக்கிறதுன்றது வழக்கம். இந்த 45 நாளும் ஒரு நாளும் பெருமாளுடைய திருமேனிக்கு குளிர்ச்சியா, சாயங்காலத்துல சைத்தியோபசாரம்னு சொல்லக்கூடிய பெருமாள் திருமேனிக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ரீதியிலான தலிகைகள், பானகம், தொத்தியோன்னம் எல்லாம் நைவேத்தியம் பண்ணப்படுவது வழக்கம். ஆவணி மாசத்திலே ஸ்ரீ உற்சவம். பெருமாள் மட்டும் எழுந்தருளி திருமஞ்சனம் திருவாராதனம் கண்டருளி கண்ணனுக்கு திருமஞ்சனம் திருவாராதனமாகி, உபயநாச்சிமார் இல்லாமல் பெருமாளும் கண்ணனும் மட்டும் திருமஞ்சனம் புறப்பாடாகி அப்படி வீதி உலா வருவார்கள். ஸ்ரீ ஜெயந்திக்கு மறுநாள் திருக்குடந்தை அமுதன் சன்னதியில் இருக்கிற கண்ணன், சக்கரபாணி பெருமாள் இத்தனை பேரும் சேர்ந்து விசேஷமா உரியடி உற்சவம் நடக்கிறது. புரட்டாசி மாசத்திலே விசேஷமா நவராத்திரி உற்சவம். தாயார் சன்னதியில தினமும் காலையில வேத பாராயணம். 8ஆம் நாள் அன்னைக்கு நவராத்திரி உற்சவத்தினுடைய 8ஆம் நாள் அஷ்டமி அன்னைக்கு தாயாருக்கு மட்டும் உள்புறப்பாடாகி கொழு திருவாராதனம் எல்லாம் ஆறுது. 9ஆம் நாள் மகாநவமி அன்னைக்கு ராத்திரி பெருமாள் சாரங்கபாணின்னு சொல்லக்கூடிய அமுதன், சக்கரராஜன் சொல்லக்கூடிய சக்கரபாணி பெருமாள் இவெல்லாம் பொற்றாமுறை குளத்தை பிரதட்சிணமா புறப்பாடு கண்டருளி கோயிலுடைய மேற்கு பிரகாரம் வழியா, அதாவது பொற்றாமுறை குளத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய 16 கால் மண்டபம் வழியா கோவிலுக்குள்ள எழுந்தருளி கோயிலுடைய மேற்கு பிரகாரத்தில் தாயாரோட சேர்ந்து உற்சவமும் நடந்து கொழுவும் நடக்கிறது. அமுதன், கோமலவள்ளி தாயார், சக்கரபாணி பெருமாள் 3 பேருக்கும் அமுதன் சன்னதியினுடைய மேற்கு பிராகாரத்துல ஆண்டாள் சன்னதி முன்னால் இருக்கக்கூடிய பரந்த இடத்திலே விசேஷமாக உற்சவம் கொழுவெல்லாம் நடக்கிறது. மறுநாள் விஜயதசமி அன்னைக்கு பல பெருமாள்களும் பார்வேட்டைக்கு எழுந்துள்ளக்கூடியதான தினம். எல்லா பெருமாள்களுக்கும் பெரிய பெருமாள் இந்த அமுதனானபடியினாலே இந்த பெரிய பெருமாளான அமுதன் எப்போது எழுந்துருள்வார் அப்படின்னு காத்து கொண்டிருந்து சக்கரபாணி பெருமாள் என்ன, ராமசுவாமி என்ன, இவாள்லாமும் குதிரை வாகனத்துல காத்துட்டு இருக்கா. அமுதன் குதிரை வாகனத்துல புறப்படுறார். முதல்ல அமுதன் குதிரை வாகனத்துல வெளியில வந்தாரானா அவர் பின்னாடி சக்கரபாணி, அவர் பின்னாடி ராமசுவாமின்னு ஒரு பெருமாளும் கிரமமா அமுதனோடு கூட போய் மகாமக குளத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துக்கு எழுந்தருளி அங்க குதிரை வாகனத்துல அசுர சம்ஹாரம் எல்லாம் பண்ணி விஜயம் பெற்று விஜயதசமி மகோத்சவத்தை பூர்த்தி பண்ணி கொள்கிறார்கள். இப்படி 3 பெருமாளும் குதிரை வாகனத்துல போய் அம்பு போடக்கூடிய பெருமை விஜயதசமிக்கு உண்டு. அன்னைக்கு போனா இவா 3 பேரையும் ஒன்னா குதிரை வாகனத்துல சேவிக்கலாம். புரட்டாசி மாசம் சிரவண நட்சத்திர தன்னைக்கு தொடங்கி 10 நாள் சுவாமி தேசிகனுக்கு ஜன்மோத்சவம். 10 நாள் உற்சவம் நடந்து 10ஆம் நாள் புரட்டாசி சிரவணம் வரும்படியா முடிந்தா அது கர்ப்போத்சவம்னு பேரு. என்னைக்கு சுவாமியினுடைய அவதார தினமோ அதுல இருந்து ஆரம்பித்து 10 நாள் உற்சவம் நடந்தா அதுக்கு ஜன்மோத்சவம்னு பேரு. பிறந்த நாள்ல இருந்து 10 நாள் உற்சவம் கண்டுள்ளது. இங்கு சுவாமி தேசிகன் புரட்டாசி சிரவணத்திலிருந்து தொடங்கி 10 நாள் ஜன்மோத்சவமா தான் கண்டருள்றார். கார்த்தால ராத்திரி 2 வேளையும் புறப்பாடு உண்டு. கார்த்தால வேலையில சுவாமிக்கு 10 நாளும் பல்லக்கு புறப்பாடு, ராத்திரி வேலைகள்ல வாகன புறப்பாடு. 10ஆம் நாள் கார்த்தால
அமுதன் சன்னதிக்கு எழுந்தருளி அமுதனை கோமலவள்ளி தாயாரை எல்லாம் சுவாமி மங்களாதாசனம் பண்றார். அப்படியே நேரம் ராமசுவாமி கோவிலுக்கு எழுந்தருளி ராமசுவாமிய மங்களாதாசனம் பண்றார். ஸ்ரீபாஷ்யக்காரர் சன்னதிக்கு எழுந்தருளி ஸ்ரீபாஷ்யக்காரரை மங்களாதாசனம் பண்றார். சக்கரபாணி பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருளி சக்கரபாணி பெருமாளை மங்களாதாசனம் பண்றார். ஆதிவராக பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருளி ஆதிவராக பெருமாளை மங்களாதாசனம் பண்றார். இப்படி இத்தனை பெருமாள்களையும் சுவாமி தேசிகன் போய் மங்களாசாசனம் பண்ணிட்டு நேர காவிரி கரைக்கு போய் காவிரியிலே தீர்த்தவாரியாகி சன்னதிக்கு எழுந்தருள்றார். அப்படி தீர்த்தவாரியாகி சன்னதிக்கு வந்துட்டாரானா அன்னைக்கு ராத்திரி சுவாமி தேசிகன் சன்னதிக்கு ஆறாவது பெருமாள் உபயநாச்சிமாரோடும் கோமலவள்ளி தாயாரோடும் சுவாமி தேசிகன் சன்னதிக்கு எழுந்தருளி சுவாமி தேசிகனுக்கு பெரிய சாத்துமராருது. இந்த சாத்துமர் அன்னைக்கு ராத்திரி திருவாய்மொழி சாத்துமரைக்காக ஒரு பெரிய திருவாராதனம் பண்ணி தலிகம்சம் பண்ணி திருவாய்மொழி சாத்துமரை பண்றதுன்றது எல்லா திவ்யதேசங்களிலேயும் நடக்கக்கூடிய வழக்கம். அது சுவாமி நம்மாழ்வாருக்கு திருவாய்மொழிக்கு தரக்கூடிய மரியாதை. திருப்பாவ சாத்துமரன்னு தனியா பண்ணுவா. ஒரு திருவாராதனமாகி திருப்பாவ சேவிச்சுண்டே திருவாராதனமாகி தலிகம்சாகி அதுக்கப்புறம் திருப்பாவ சாத்துமரை பண்றது ஒரு விசேஷமான உற்சவம். திருப்பாவ சாத்துமரைன்னு பேரு. அதுக்கப்புறம் பெருமாள் புறப்பாடாகும், வீதி புறப்பாடாகும். வீதி புறப்பாட்டுக்கு போயிட்டு வந்தாரானா மத்த பாசுரங்கள்லாம் சேவிப்பா. அப்புறம் திருவாய்மொழி ஆரம்பிக்கிறதுன்ற சமயத்துல திருவாய்மொழி சேவிச்சுண்டே ஒரு திருவாராதனமாகி தர போட்டு தலிகம் செஞ்சு ஒரு திருவாய்மொழி சாத்துமறையாகும். அதோடு கூட தேசிய பிரபந்தம்லாம் சேர்த்து சேவிச்சுடுவா. எல்லா இடத்துலயும் அதுதான் வழக்கம். ஆனால் இங்கே சுவாமி தேசிகனுக்கு தனி பெரும் ஏற்றம் இருக்கிறபடியினாலே இந்த கஷேத்திரத்திலே திருப்பாவையை போல திருவாய்மொழியை போல தேசிக பிரபந்தத்துக்குன்னு பெருமாளுக்கு ஒரு தனியா திருவாராதனமாகி தேசிய பிரபந்தம் சேவிச்சுண்டே திருவாராதனமாகி தெர போட்டு தலிகம்சம் பண்ணி தெர திறந்து தேசிய பிரபந்த சாத்துமறையாக கூடியதான ஏற்றம் இங்கு மட்டுமே உண்டு. அந்த மாதிரி சுவாமி தேசிகனுடைய அவதார தினமான புரட்டாசி சிரவணத்தன்னைக்கு ராத்திரியும் தேசிக பிரபந்தத்துக்குன்னு விசேஷமா திருவாராதனம் தலிகம்சையாகி தேசிக பிரபந்த சாத்துமறையாருது. ஆனா விட்டு சுவாமி தேசிகனுக்கு பெருமாளுடைய தீர்த்தம் சீஷடாரி எல்லாம் சாதிக்கப்பட்டு திருப்பரிவட்டம் மாலமரியாதை எல்லாம் ஆகி அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவால் அடியார்களுக்கெல்லாம் தீர்த்த சடாரியானது சாதிக்கப்பட்டு விசேஷமா ரொம்ப ஆச்சரியமாக நடக்கிறது. இப்படி புரட்டாசி சிரவணத்திலேருந்து 10ஆம் நாள் அன்னைக்கு ஆச்சரியமா சுவாமியினுடைய சாத்துமரை முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு மறுநாள் சுவாமிக்கு கந்தபொடி வசந்தம்னு சொல்லக்கூடியதான கந்தபொடி உற்சவமாகி சுவாமியானவர் ஊஞ்சல் உற்சவம் கண்டருளி ஆச்சரியமா புஷ்ப பல்லக்கிலே எழுந்தருளக்கூடியதான உற்சவத்தோட சுவாமி தேசிகன் உற்சவம் முடிகிறது புரட்டாசியிலே. ஐப்பசி மாசத்திலே எம்பெருமான் அமுதனுக்கு தீபாவளி உற்சவம். தீபாவளி அன்னைக்கு கார்த்தால மூலவருக்கு புணுகு காப்பு சாத்தப்படுறது. புணுகு தைலத்தினால காப்பு சாத்துறா. உற்சவர் வெளிமண்டபத்துக்கு எழுந்தருளி பெரிய திருமஞ்சனம் கண்டருளி புதிய பட்டு பீதாம்பரங்களை எல்லாம் புதிய வஸ்திரங்களை எல்லாம் சாத்திக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய தீபாவளி ஆஸ்தானம். கார்த்திகை மாசம் விசேஷமா கைசிக ஏகாதசி உற்சவம். கைசிக மண்டபத்திற்கு பெருமாள் எழுந்தருளி திருவாராதனம் எல்லாம் கண்டருளக்கூடியதான வைபவம் கைசிக ஏகாதசி புறப்பாடு. கைசிக துவாதசி அன்னைக்கு பெருமாள் கைசிக மண்டபத்திற்கு எழுந்தருளி கைசிக புராணம் வாசிக்கிறார். அது எல்லா திவ்யதேசங்களிலும் நடக்கக்கூடிய உற்சவம், இங்கும் நடப்பது விசேஷம். அதோடு கார்த்திகை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு திருக்கார்த்திகை. திருக்கார்த்திகை அன்னைக்கு பெருமாள் தேரடி அருகே இருக்கக்கூடிய 4 கால் மண்டபத்துக்கு எழுந்தருளி அங்க இருக்கக்கூடிய சொக்கப்பனையை எரிச்சு அப்போ பெருமாளும் சக்கரபாணி பெருமாளும் ராமசுவாமி பெருமாளும் 3 பேரும் சேர்ந்து விசேஷமா அங்கே வான வேடிக்கை கண்டருளுதல். 3 பெருமாளை எழுந்தருளி இருப்பா. அவளுக்கு முன்னால ஆகாசத்துல பட்டாசெல்லாம் வெடித்து வான வேடிக்கை நடக்கும். அந்த வான வேடிக்கை எல்லாம் பெருமாள்கள் பார்த்து ரசிச்சுட்டு திரும்பவும் கோயிலுக்கு எழுந்தருளுவா. எழுந்தருளி திருக்கார்த்திகையானபடியினாலே கலியன் பாட்டு அப்படின்னு அத்தியனோத்சவத்திற்காக நம்மாழ்வாரை எழுந்தருள பண்ணி அத்தியனோத்சவம் நடக்க வேண்டும் என்பதாக கலியனுடையதான ஓலையை வாசிப்பது நடக்கும். அது நடந்தாவிட்டு கலியனுக்கும் சுவாமி நம்மாழ்வாருக்கும் மரியாதையாகி அனத்தியன காலம் இதுல இருந்து ஆரம்பிக்கிறது. இனி அத்தியனோத்சவத்திற்கு ஆழ்வாராச்சாரியாலாம் வந்து சேர வேண்டியதுன்னு ஓலையை வாசிச்சுட்டு அனத்தியன காலம் தொடங்கிடும். அதோட கார்த்திகை மாசம் டோலோத்சவம்னு சொல்லக்கூடிய ஊஞ்சல் உற்சவம் 10 நாள் நடக்கும். 10 நாள் ஊஞ்சல் உற்சவத்துல முதல் 7 நாள் பெருமாள் அமுதனுக்கு மட்டும் ஊஞ்சல், 8ஆம் நாளும் 9ஆம் நாளும் தாயார் கோமலவள்ளிக்கு மட்டும் ஊஞ்சல், 10ஆம் நாள் அன்னைக்கு பெருமாள் தாயார் 2 பேரும் சேர்ந்து சேர்த்தியிலே எழுந்தருளக்கூடிய ஊஞ்சல் உற்சவம். இப்படி ஊஞ்சல் உற்சவம் முடிகிறது. அதோட மார்கழி மாசம் வந்து விடுகிறது. மார்கழி மாசம் அப்படின்னு வந்தாலே ஆச்சரியமா அமுதன் சன்னதியில ஏகபோகமான உற்சவங்கள் தான். மார்கழி மாசம் 1ஆம் தேதி வந்துடுத்துன்னா 10ஆம் தேதி வரைக்கும் பகல் 10 உற்சவம்.
11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ராப்பத்து உற்சவம், 21ஆம் தேதி அன்னைக்கு ஏற்பா சாற்றுமறை, 22ஆம் தேதி அன்னைக்கு தேசிக பிரபந்த உற்சவம். இப்படி நடந்து மார்கழி மாசம் 29 நாள் தான் இருக்குன்னு சொன்னா, மார்கழி 22ஆம் தேதியே துவஜாரோகணம்னு சொல்லக்கூடிய கொடி ஏறி தை பிரம்மோற்சவம் ஆரம்பிச்சிடும். ஒருவேளை மார்கழி மாசம் 30 நாளா இருந்தா 23ஆம் தேதி அன்னைக்கு ஆச்சரியமா துவஜாரோகணமாகி கொடியேறி மகர சங்கிரமண உற்சவம்னு சொல்லக்கூடிய தை பிரம்மோற்சவம் ஆரம்பமாகும். இது மார்கழி மாசம் நடக்கக்கூடிய அத்தியனோற்சவம் மற்றும் பிரம்மோற்சவத்திற்கான கொடியேற்றம். இந்த அமுதன் சன்னதியில ஒரு விசேஷம் உண்டு. என்னன்னா, மார்கழி 1ஆம் நாள் அன்னைக்கு தனுர்மாச ஆராதனத்தின் போது சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் எழுந்தருளி திருப்பாவையை தொடங்கி வைப்பார். பாஷ்யக்காரர் எழுந்தருளி தான் திருப்பாவை கோஷ்டி ஆரம்பமாகும் முதல் நாள் மட்டும். அதே மாதிரி கடைசி நாள் பூர்த்தி பண்ணி வைக்கிறது பாஷ்யக்காரர் பூர்த்தி பண்ணி வைப்பார். அது இங்க இருக்கக்கூடிய விசேஷமான ஒரு வழக்கம். சுவாமி திருப்பாவையிலே ரொம்ப அழங்கால் பட்டவரானபடியினாலே, பிக்ஷைக்கு செல்லுகிற போது திருப்பாவையே அனுசந்தித்துக் கொண்டு போனவரானபடியினாலே சுவாமிக்கு திருப்பாவை ஜீயர்னு பேரு. அதனால திருப்பாவையை திருப்பாவை ஜீயர் தான் ஆரம்பிக்கணும் முடிக்கணும்ன்ற கிரமம் இந்த திவதேசத்திலே இன்னைக்கும் உண்டு. இந்த அத்தியனோத்சவம் 22 நாள்ல முதல் நாள்ல இருந்து 21ஆம் நாள் இயற்பா சாத்து மறை வரைக்கும் எல்லாம் மூலவரிடத்துல நடக்கும். உள்ள மற்றதெல்லாம் வெளியில உற்சவரிடத்துல நடக்கக்கூடிய உற்சவங்கள். இதுல 5ஆம் நாள் அன்னைக்கு திருமழிசை பிரான் எழுந்தருளி விசேஷமா 6ஆம் முதல மங்களாசாசனம் பண்ணக்கூடிய உற்சவம் நடக்கும். ஏன்னா அன்னைக்கு நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமாய் கிடந்தமை குழுங்கவோ அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆவதனை 6ஆவது ஆழ்வான் என்றும் திருமழிசை ஆழ்வாரை திருமழிசை பிரான் என்றும் மாற்றியமைத்த பாசுரம் அன்னைக்கு வரும். அதனால அந்த பாசுரத்தினால அமுதனை மங்களாசாசனம் பண்ணுவதற்காக திருமழிசை பிரான் அமுதன் சன்னதிக்கு எழுந்தருள்றார் அன்னைக்கு. இது பகல் 10 5ஆம் நாள், மார்கழி மாசம் 5ஆம் நாள் அன்னைக்கு. அதோடு திருமங்கை ஆழ்வாருடைய மங்களாசாசனமும் நடக்கும். மார்கழி மாசம் 10ஆம் நாள், அதாவது பகல் 10 கடைசி நாள் அன்னைக்கு திருமங்கை மன்னன் திருவடி தொழல்னு பேரு. பொதுவா ராப்பத்து கடைசி நாள் அன்னைக்கு ஆழ்வார் திருவடி தொழல் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் தான் மோட்சத்துக்கு போறதுன்றது வழக்கம். ஆனால் முதல்ல கலியன் திருவடி தொழுதல் அப்படின்னு திருமங்கை ஆழ்வாருக்கும் அப்படி திருவடி தொழக்கூடிய உற்சவத்தை ஏற்படுத்தினது இந்த திவதேசத்திலே தான் இன்னைக்கும் தொடர்ந்து நடந்து வருகிறது. அதனால பகல் 10 கடைசி நாள் அன்னைக்கு போனா கலியன் திருவடி தொழல் சேவிக்கலாம், ராப்பத்துல போனோமானா நம்மாழ்வார் திருவடி தொழல் சேவிக்கலாம். பகல் 10 ஆரம்பித்து 12ஆம் நாள் அன்னைக்கு கந்தர்வன் குடைன்னு சொல்லக்கூடிய உற்சவம். அதாவது ராப்பத்து அன்னைக்கு 2ஆம் நாள் ராத்திரி வரும். இது கந்தர்வன் குடை. அதாவது பெருமாள் அமுதன் மட்டும் தோளுக்கிணியான்ல புறப்படுவார். பெருமாளுக்கு பின்னால ஒரு கந்தர்வன் ஆகாசத்துல பறந்து பெருமாளுக்கு குடை பிடிப்பது போல இருக்கக்கூடிய உற்சவம். கந்தர்வர்கள்னு சொல்லக்கூடியவா ஆடலிலும் பாடலிலும் வல்லவர்கள். தங்களுடைய நடனத்தினாலே தங்களுடைய பாடல்களாலே பெருமாள் பிராட்டிய மகிழ்விக்க கூடியவா. பெருமாளை தவிர வேறு யாரையும் பாடாதவா. இவா பெருமாள் பிராட்டிக்காக ஆடுவதும் பாடுவதும் மட்டும் அல்லாமல் உங்களுடைய அடிமையா, உங்களுக்கு தாசர்களா, உனக்கு கொடை பிடிக்கிறது மாதிரியான கைங்கரியங்களையும் பண்ண வேணும் என்கிற ஆசையோட கூட கந்தர்வன் அமுதனுக்கு குடை பிடிக்கக்கூடியதான உற்சவம் கந்தர்வன் குடையின் இந்த உற்சவத்திற்கு பேரு. பார்ப்பதற்கு ரொம்பவும் அழகான காட்சி. 15ஆம் நாள் சாயங்காலம் கோமலவள்ளி தாயாரும் பெருமாளும் உள்புறப்பாடாகி ராத்திரி சேஷ வாகனத்துல பெருமாள் உபயநாச்சிமார்களோடும் தாயாரோடும் எழுந்தருள்வர். அதாவது 15ஆம் நாள்னு சொன்னா மார்கழி 15ஆம் நாள், ராப்பத்து 5ஆம் நாள் அன்னைக்கு விசேஷமா கோமலவள்ளி தாயார் பெருமாள் உபயநாச்சிமாரோட இவாள்லாம் அப்படி உள்புறப்பாடு கண்டருளி சுவாமி தேசிகன் சன்னதிக்கு எதிரே இருக்கக்கூடிய திருமாமணி மண்டபம்னு சொல்லக்கூடிய பெரிய மண்டபத்துல பெரிய சேஷவாகனம், வெள்ளி சேஷவாகனத்தை எழுந்தருள பண்ணியிருப்பா. அந்த சேஷவாகனம் அங்க விசேஷமா பெருமாள் தாயார் எழுந்தருள்வதற்கு சித்தமா இருக்கும். தாயார் தனியா, பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவி தனியா உள்புறப்பாடாகி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த மண்டபத்துக்கு எழுந்தருளி திரை போட்டுருவா. திரை திறந்து பார்த்தா பெரிய சேஷவாகனத்துல நடுவுல பெருமாள், இந்த பக்கம் ஸ்ரீதேவி, இந்த பக்கம் பூமிதேவி, அந்த பக்கம் தாயார் கோமலவள்ளின்னு பெருமாள் உபயநாச்சிமார் தாயாரோடு கூட சேஷவாகனத்துல பரமபதநாதன் திருக்கோலத்துல எழுந்தருளி இருப்பார். ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் எப்படி மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு கீழே இடது திருக்கரத்தை
ஆதிசேஷன் சொல்லக்கூடிய பாம்பு படுக்கையிலே ஊன்றிக்கொண்டு கீழே வலது திருக்கரத்தை தன் வலது முட்டி மேல அப்படி தொங்க போட்டுண்டு ஆச்சரியமா ஒய்யாரமா உட்கார்ந்துட்டு இருக்காரோ, அந்த ஒய்யாரமான பரமபதநாதன் சேவைன்னு சொல்லக்கூடிய திருக்கோலத்தை மார்கழி 15ஆம் நாள் ராத்திரி, ராப்பத்து 5ஆம் நாள் ராத்திரி சேவிக்க முடியும் அங்க. எதனாலன்னு சொன்னா, சுவாமி நம்மாழ்வாருடைய திருவடி தொழல் உற்சவம் அன்னைக்கு. பொதுவா நம்மாழ்வார் திருவடி தொழல்னு சொன்னா ராப்பத்து கடைசி நாள் அன்னைக்கு தானே வரும். இங்கேயே 5ஆம் நாள் வருதுன்னு சொன்னா, இந்த க்ஷேத்திரத்திலே மட்டும் நம்மாழ்வாருக்கு 2 திருவடி தொழல் உற்சவம். ஒன்னு, எல்லா திவ்யதேசத்தை போலே திருவாய்மொழி பூர்த்தி ஆகக்கூடிய சமயத்திலே திருவடி தொழல் உற்சவம், அது ராப்பத்து கடைசி நாள் அன்னைக்கு வரும். 5ஆம் நாள் அன்னைக்கு என்ன பிரசக்தின்னா, 5ஆம் நாள் அன்னைக்கு தான் 5ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழியிலே 6வது ஆழ்வான் நம்மாழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டிருக்கிறான். அன்னைக்கு ஸ்தலத்து பாசுரம் 6ஆவதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயேன்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழி 5ஆம் நாள் அன்னைக்கு தான் வரும். அன்னைக்கு சுவாமி நம்மாழ்வார் 6ஆவதனுடைய திருவடி தொழக்கூடிய உற்சவம். அரியேரே எண்ணம் பொற்சுடரே செங்கன் கருமுகிலே எரியே பவளக்குன்றே நாள் தோள் எந்தாய். நன்னா கவனிக்கணும். நாள் தோள் எந்தாய், 4 திருத்தோள்களை உடைய என் தந்தையே. மேல் 2 திருத்தோள்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டோ, கீழ் 2 திருத்தோள்களை முட்டி மீது போட்டுக்கொண்டும் பாம்பு படுக்கையிலே ஊன்றிக்கொண்டும் ஆச்சரியமாக வீற்றிருக்கக்கூடிய பரமபதநாதனே, இந்த திவதேசத்திற்கு உபயப்பிரதான திவதேசம்னு பேருன்னு சொன்னோம். ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் அப்படின்னு மூலவர் மங்களாசாசனம்னு சொன்னோம். நாள் தோள் எந்தாய் அப்படின்னு 4 திருக்கரங்களை உடைய உற்சவர் அமுதன் மங்களாசாசனம்னு சொன்னோம். படுத்துட்டு இருக்கிற மூலவருக்கு 2 தோள் தான். அதனால மூலவரும் உற்சவரும் 2 பேரும் ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட முக்கியமான திவதேசமானபடியினாலே உபயப்பிரதான திவதேசம்னு பார்த்தோம். விசேஷமா ஆழ்வார் திருவடி தோள் எங்க நடக்கிறது? மூலவரிடத்துல நடக்கிறது இல்ல. ஒரு இடத்துலயும், எல்லா திவதேசங்களிலும் உற்சவரிடத்துல தான் திருவடி தோழல் நடக்கும். அப்ப நம்மாழ்வார் அமுதன் திருவடி தொழறார்னு சொன்னால், மூலவர் திருவடியை தொழுவேரா, உற்சவர் திருவடியை தொழுவேரா? திருவடி தொழல் உற்சவம் உற்சவரிடத்துலதான் நடக்கிறது. அதனால உற்சவர் திருவடி தானே தொழணும். சரியா உற்சவரை திருவடி தொழக்கூடிய பாசுரத்துல உற்சவர் பேர் சொல்றாரு பாருங்க, அதுதான் விசேஷம். அரியேரே எண்ணம் பொற்சுடரே செங்கன் கருமுகிலே எரியே பவளக்குன்றே நாள் தோள் எந்தாய், 4 தோள்களை உடைய 6வது பெருமாளே உற்சவரே சாரங்கபாணி சாரங்கராஜா அமுதா, உனது அருளே பெரியா அடிமை என்னை கொண்டாய் உடந்தை திருமாலே, தரியேன் இனி உன் சரணம் தந்து என் சன்மம் கலையாயே. தரியேன் இனி, பிரகிருதி சம்பந்தத்தினாலே என்னை வாட்டி வதக்கக்கூடிய இந்த லோகத்திலே, இந்த சரீரத்திலே இனி ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டேன். இந்த சரீரம் நம்மாழ்வார் கிடையாது, உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாதான் நம்மாழ்வார். இந்த ஆத்மாவானது சரீரத்தை தரித்து கொண்டிருக்கிறது. இனி இந்த சரீரம்னு சொல்லக்கூடிய பலுவை, சுமையை என்னால ஒரு க்ஷணம் கூட தரிக்க முடியாது. இனி இந்த உடம்புல நான் இருக்க மாட்டேன். எனக்கு பாரமாக இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி வாழ்வையும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த சரீரத்தையும் இப்பவே என்னை விட்டு பிரிச்சுடு. இந்த சரீரம்னு சொல்லக்கூடிய பெரிய மூட்டையை என்னால சுமக்க முடியல. அதனால இந்த மூட்டையெல்லாம் இனிமேல் உனக்காக நான் சுமந்துட்டு இருக்க மாட்டேன். தரியேன் இனி. சரிப்பா, தரிக்க மாட்டேன், என்ன பண்ணலான்னு பெருமாள் கேட்கிறார். உன் சரணம் தந்து என் சன்மம் கலையாயே, உன் திருவடிகளை கொடு. உன் திருவடிகளை அப்படியே பிரகாசமா காட்டிண்டு ஜம்முன்னு நில்லு. நான் உன் திருவடிகள்ல சரணாகதி பண்றேன். உன் திருவடிகளிலே சரணாகதி பண்ணா நீ மோட்சம் கொடுத்துதான் ஆனோம். எனக்கு மோட்சம் கொடுத்துடும். எப்ப கொடுக்கறதுன்னு கேட்கறியா? அப்பவே கொடுத்துடும். என் சன்மம் கலையாயே, உன் திருவடிகளை காட்டிக்கொடு, சரணாகதி பண்றேன், ஏத்துக்கோ. என் சரீரத்திலேருந்து என்ன பிரிச்சுடு. எனக்கு என் சரீரம்னு சொல்லக்கூடிய சுமை வேண்டாம், நான் உன் திருவடிக்கு வந்துடுறேன் அப்படின்னு பிரார்த்தித்தார். இப்படி விசேஷமா உற்சவரோட பேரை சொல்லி உற்சவரை சம்போதனம் பண்ணி உற்சவரை அட்ரஸ் பண்ணி சரணாகதி பண்றார். அப்படி உற்சவர் திருவடி தொழக்கூடிய நாள் ரொம்ப முக்கியமான உற்சவம். இங்க இந்த திருவாய்மொழி முடிகிற அன்னைக்கு ராப்பத்து கடைசி நாள் சாத்துமர ஆறுது பாருங்க, நம்மாழ்வார் திருவடி தொழல்னு அதுவும் நடக்கும் இங்க. ஆனா அது அத்தனை விசேஷம் இல்ல. அன்னைக்கு இந்த மாதிரி பெரிய சேஷவாகனம் எல்லாம் கிடையாது. அன்னைக்கு இந்த மாதிரி பெருசா உபயநாச்சிமார்கள் தாயார் எல்லாம் எழுந்தருளி பெருமாள் பரம்பதநாதன் திருக்கோலத்துல எல்லாம் ஒய்யாரமா எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டார். அன்னைக்கு பெருமாள் மட்டும் நின்றுட்டு இருப்பார். ஆழ்வார் போய் திருவடி தொழுவார், அவ்வளவுதான். சேஷவாகனம் கிடையாது, தாயார்கள் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சொல்ல போனா
நிறைய பக்ஷணங்கள் தலிகைகள்னு பிரசாத வகைராக்கள் கூட இந்த 5ஆம் நாள் நடக்கக்கூடிய திருவடி தொழல்ல தான் அதிகம். அங்க ஒரு அடியவர் சொன்னார். ஏன்னா திருவாய்மொழி பூர்த்தி அன்னைக்கு நடக்கிற திருவடி தொழலை விட இந்த பெருமாள் திருவடியை தொழக்கூடிய உற்சவம் தான் இந்த திவதேசத்திற்கு பிரதானம் அப்படின்னு பூர்வாச்சாரியர்கள் அனுபவித்து நடத்தின உற்சவமானபடியினாலே அலங்காரமோ நாச்சிமார்களோ வாகனமோ புறப்பாடோ திருக்கோலமோ பிரசாதமோ எதுவாட்டும் அந்த 2ஆம் திருவடி தொழலை விட இந்த முதல் திருவடி தொழலுக்கு தான் விசேஷமா அதிகமா நடக்கக்கூடிய திவதேசம். அதனால வாழ்நாள்ல ஒரு முறையாவது பெருமாளை போய் அந்த திருவடி தொழலை சேவிக்கிறதோ முடியறதோ முடியலையோ அது அப்புறம். பெருமாள் அந்த திருமாமணி மண்டபத்துல பெரிய சேஷவாகனத்துல அந்த தர்பார்ல 3 நாச்சிமார்களோடு கூட பரமபதநாதனா உட்கார்ந்து இருக்காரு. அந்த சேவையை சேவிச்சுடணும். மனசார அந்த சேவையை சேவிச்சோமானா ஆழ்வார் பிரார்த்திக்கிறது போல நமக்கும் பிரார்த்திக்க தோணும். தரியேன் இனி உன் சரணம் தந்தையன் சன்மம் கலையாயே அப்படின்னு சொல்லணும். இப்போதே பெருமாள் திருவடிகளை சேரணும்னு சொல்லக்கூடியதான வேட்கை ஒரு அடியவனுக்கும் ஏற்படும். இன்னைக்கு உபன்யாசத்தோடு கூட அடியன் அந்த பெருமாள் படத்தை ஷேர் பண்ண சொல்றேன். அந்த பெருமாளை சேவிங்கோ. சேவிச்ச மாத்திரத்துல கண்கள்ல ஜலம் வரலன்னா வார்த்தையால வர்ணிக்க முடியாது. அதெல்லாம் அப்படி ஒரு சேவை. இதுதான் நிஜமாவே திருமாமணி மண்டபமோ? திருமாமணி மண்டபத்துல இவ்வளவு பெரிய சேஷவாகனம், அந்த சேஷவாகனம் இருக்க அந்த வாகனத்தையே அப்படியே வர்ணிச்சுட்டு போலாம். பொதுவா சேஷவாகனம்னு சொன்னா கீழே பெருமாள் எழுந்தருளி இருப்பதற்கு ஒரு ஆசனம் போல ரவுண்டா இருக்கும். இந்த படம் எடுத்து நிக்கக்கூடிய சேஷன் இருக்கானே திருவனந்தாழ்வான், அவன் நேரா நிப்பான், 90 டிகிரி ஸ்ட்ரைட்டா நிப்பான். ஆனா இந்த திவதேசத்துல பார்த்தா பெருமாள் சயனிச்சுட்டு இருக்காரோ இல்லையோ இந்த திருவனந்தாழ்வானே ஸ்டைலா ஒரு பக்கம் தலையை சாய்ச்சுண்டு ஒய்யாரமா சயனிச்சுட்டு இருக்கிறது போல அந்த வாகனம் இருக்கும். நடுவுல 90 டிகிரில சென்டர் பாயிண்ட்ல இருக்க மாட்டேன், கொஞ்சம் விலகி இருப்பார், கழுத்தை சாய்ச்சுட்டு இருப்பார், திருமேனியே ஒரு ஒய்யாரமா. பெருமாள் எத்தனை ஒய்யாரமா உட்கார போறாரு தெரியுமா என் மேல? இன்னும் கொஞ்ச நாளெல்லாம் பெருமாள் பரம்பதநாதன் திருக்கோலத்தை சாத்திண்டு என் மடியில ஒய்யாரமா உட்கார போறாரு. அவருக்கு தகுந்தாப்புல நானும் ஒய்யாரமா இருந்தா தானே நன்னா இருப்பேன், போட்டோல எல்லாம் நன்னா விழும் அப்படின்னு திருவனந்தாழ்வான் பெருமாளுக்கு ஏற்ப தன்னை அப்படி ஒய்யாரமாக தன் திருமேனியை வளைத்து நெளித்துக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய ஆச்சரியமான வாகனம். அந்த மாதிரியான வாகனத்தை இங்க தவிர எங்கும் சேவிக்க முடியாதுன்றது அடியனுடைய அபிப்பிராயம். பெருமாள் எழுந்தருள்வதற்கு முன்னால அந்த திருமாமணி மண்டபத்துல வெறும் காலியா வாகனம் மட்டும் இருக்கும். அதை சேவிக்கிறதே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். பெருமாள் நடுவுல எழுந்தருளி, 2 பக்கம் உபயநாச்சிமார் எழுந்தருளி, வலது பக்கம் கோமலவள்ளி தாயாரும் எழுந்தருளி, ஸ்ரீவைகுண்டத்திலே ஸ்ரீ பூமி நீலாதேவிகள்னு சொல்லக்கூடிய 3 தேவிமார்களோட பெருமாள் பரமபதநாதனாக எழுந்தருளி இருக்கிறானே அதே திருக்கோலம். மற்ற எல்லா திவ்யதேசத்து பெருமாள்களுக்கும் பரமபதநாதன் திருக்கோலம் சாத்துவார். ஆனா அவளை எல்லாம் விட ரொம்ப விலட்சணமா பொருந்தக்கூடியது அமுதனுக்குத்தான். எப்படின்னா இப்போ நாமளா இருக்கோம்னா சாதாரணமா சுபாவமா இருப்போம். இதுவே நமக்கு ஏதான ஒரு பெரியவாளுடைய வேஷத்தை போடுறா, ஒரு சின்ன வயசுல ஒரு கண்ணன் வேஷம் போடுறா, ஒரு ராமன் வேஷம் போடுறா, ஒரு பாஷ்யக்காரர் சுவாமி தேசிகன் வேஷம் எல்லாம் போடுறான்னு வச்சுக்கலாம். நாம் என்ன பாஷ்யக்காரரேவா, சுவாமி தேசிகனேவா, கண்ணனேவா, ராமனேவா, சாதாரண மனுஷா தானே. கண்ணன்னா இப்படிதான் இருப்பாருன்னு சொன்னா அந்த புல்லாங்குழல வாயில இருந்து குழந்தை ஒரு க்ஷணம் கூட அப்படி இப்படி எடுக்காது. காலை இப்படிதான் கிராசா அபிநயமாட்ட வச்சுக்கணும்னு சொன்னா காலை அப்படியே தான் வச்சுட்டு இருக்கோம். சிரிச்சுட்டே இருக்கணும்னா சிரிச்சுட்டே இருக்கும். கண்ணன் எப்பவும் சிரிச்சுட்டே புல்லாங்குழல வாசிச்சுட்டே காலை குறுக்க போட்டுட்டே இருப்பாருன்னா. ஆனா அந்த வேஷத்துல இப்படிதான் இருப்பாருன்னு சொன்னா கண்ணனை விடவும் ஜாக்கிரதையா இந்த குழந்தை அந்த வேஷத்தை போட்டுக்கும். அந்த மாதிரி மற்ற பெருமாள்கள்லாம் பரம்பதநாதன் திருக்கோலம் சாத்தினா எப்படி திருக்கோலம் சாத்துறாலோ அதுல இருந்து ஒரு இன்ச்சு நகராம அப்படியே ஸ்ட்ரைட்டா நெஞ்ச நிமித்திட்டு சேவை சாதிப்பா. ஆனா இந்த பெருமாள் பரமபதநாதனே நான் தாண்டா, அதனாலதான் சுவாமி நம்மாழ்வார் என் திருவடிகள்ல சரணாகதி பண்ணிருக்கார், இதுலயே தெரிஞ்சுக்கோங்க நான் தான் ஸ்ரீவைகுண்டநாதன் அப்படின்னு சொல்றது போல ரொம்ப ஆயாசமா என்னைக்காவது ஒரு நாள் பரம்பதநாதனா இருக்கக்கூடிய மத்தவாளுக்குத்தானே அந்த ஒரு ஸ்ரத்த வரணும், எனக்கே வரணும். சாட்சாத் நான் தானே பரம்பதநாதன் அப்படின்னு பெருமாள் ஒய்யாரமா அனாயாசமா அப்படியே படுத்துட்டு இருக்கார் ரிலாக்ஸ்டா. பெருமாள் திருவடியை தொங்க போட்டு இருக்கிற அழகை பார்க்கணும், பெருமாள் கையை தொங்க போட்டு இருக்கிற அழகை பார்க்கணும். ஒரு அத்தியாச்சரியமா அதிவிலட்சணமா ரொம்ப கேர்லெஸ்ஸா பெருமாள் அப்படி சர்வசாதாரணமா இருக்கக்கூடியதான ஒரு காட்சி. அதை பார்க்கறச்ச நமக்கே சரணாகதி பண்ணணும்னு தோணும். அப்படி ஒரு ஆச்சரியமான சேவை. மார்கழி 15ஆம் நாள் ராப்பத்தினுடைய 5ஆம் நாள் ஆச்சரியமா இந்த பாசுரத்தின் போது ஆழ்வாரை கொண்டு பரமபதநாதனான பெருமாள் திருவடிகள்ல சமர்ப்பிப்பா. ஆழ்வார் ஸ்ரீவைகுண்டம் புகுந்து விடுவார்.
அரியேரே என்னும் பொற்சுடரே செங்கன் கருமுகிலே எரியே பவலக் குன்றே நாள் தோள் எந்தாய் உணதருளே பிரியா அடிமை என்னை கொண்டாய் குடந்தை திருமாலே தரியேன் இனி உன் சரணம் தந்து என் சன்மம் கலையாயே. ரொம்ப முக்கியமான உற்சவம். திருக்குடந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த உற்சவங்கள்லாம் சேவிக்கிறது நமக்கு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா மற்ற திவதேசங்கள் எல்லாம் ஸ்ரீவைகுண்ட ஏகாதசி ஆரம்பித்துதான் ராப்பத்து, ஏகாதசிக்கு முன்னால 10 நாள் பகல் 10. அதனால அமுதன் சன்னதியில மார்கழி 1 to 10, 10 to 20 நடக்கக்கூடிய இந்த உற்சவமும் மற்ற திவதேசங்கள்ல நடக்கக்கூடிய அத்தியன உற்சவமும் ஒருபோதும் நமக்கு தடங்களா இருக்காது. இங்கேயும் சேவிக்கலாம், ஸ்ரீரங்கத்திலயும் சேவிக்கலாம், காஞ்சிபுரத்துல சேவிக்கிறவா காஞ்சிபுரத்துல சேவிக்கலாம். அப்படி மற்ற திவதேசங்களோட கூட போட்டி இல்லாமல் தனித்து சேவிக்கக்கூடிய ஆச்சரியமான உற்சவம் இந்த உற்சவம். மார்கழி மாசம் 19ஆம் நாள் அன்னைக்கு குத்து விளக்கெரிய பாசுரம் அன்னைக்கு பெருமாள் சாரங்கபாணிக்கு கோமலவள்ளி தாயாராக சாத்துப்படி பண்ணுவா. தாயார் கோமலவள்ளிக்கு பெருமாள் சாரங்கராஜனா அலங்காரம். அன்னைக்கு பெருமாள் நாச்சியார் திருக்கோலத்தில் இருப்பார், தாயார் பெருமாள் திருக்கோலத்தில் இருப்பா. பொதுவா பெருமாளுக்கு நாச்சியார் திருக்கோலம்னு சொல்லக்கூடியது பகல் 10 சாத்துமுறை அன்னைக்கோ பிரம்மோற்சவத்துல ஒரு நாளோ எல்லா திவதேசங்களிலும் பண்ணப்படுவது வழக்கம். ஆனா இங்கு அந்த நாச்சியார் திருக்கோலம் இல்ல, கோமலவள்ளி தாயார் உற்சவர் எப்படி சேவை சாதிக்கிறாளோ அதே மாதிரி கொஞ்சமும் வித்தியாசம் இல்லாமல் பெருமாள் அமுதன் சேவை சாதிப்பர். பெருமாள் அமுதன் எப்படி சேவை சாதிக்கிறாரோ அதே மாதிரி தாயார் சேவை சாதிப்பா. இப்படி பெருமாள் உற்சவரும் தாயார் உற்சவரும் ஒருத்தருடைய திருக்கோலத்தை இன்னொருத்தர் மாற்றி சாதித்துக் கொண்டு பக்கத்துல சேர்த்தியா 2 பேரையும் ஒன்னா சேவிக்கலாம். தாயார் ஆட்டம் இருக்கிற பெருமாள், பெருமாள் ஆட்டமா இருக்கிற தாயார் 2 பேரையும் ஒன்னா சேவிக்கலாம். அது மார்கழி 19ஆம் நாளுடைய விசேஷம். அன்னைக்கு ராத்திரி உபயநாச்சிமாரோடு கூட பெருமாள் ஆஸ்தானம். இப்படி பெருமாள் தாயாராவும் தாயார் பெருமாளாவும் மாத்தி ஒரே சமயத்துல சேவை சாதிக்கக்கூடிய சேவை எந்த தேவதேசத்திலும் கிடையாது, இங்க மட்டும்தான். மார்கழி மாசம் 20ஆம் நாள், அதாவது ராப்பத்து 10ஆம் நாள் அன்னைக்கு நம்மாழ்வார் திருவடி தொழல், 2வது திருவடி தொழல். இதுக்கு சேஷவாகனம் பரம்பதநாதன் திருக்கோலம் எல்லாம் கிடையாது. சாதாரணமா பெருமாள் எழுந்தருளி இருப்பார், நம்மாழ்வார் திருவடி தொழுகிறார். திருவாய்மொழி பூர்த்தி சமயத்துல எல்லா ஊரை போலவும் நம்மாழ்வார் திருவடி தொழக்கூடியதான உற்சவம். 21ஆம் நாள் அன்னைக்கு ஒரே நாள்ல இயற்பா முழுக்கும் சேவப்படுகிற இயற்பா சாத்துமரை இயற்பா முழுக்க அன்னைக்கு சேவிச்சு முடிச்சுடுவா. 22ஆம் நாள் அன்னைக்கு விசேஷமா சுவாமி தேசிகனுக்காக ஏற்பட்ட தேசிக பிரபந்த உற்சவம். அன்னைக்கு ஒரு நாள் சுவாமி தேசிகனுக்கு விசேஷமான மரியாதையாகி புறப்பாடாகும். பெருமாள் என்னைக்கு வைகுண்ட ஏகாதசி வந்தாலும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மூலவர் முத்தங்கி சாத்திப்பர். அன்னைக்கு கார்த்தால உற்சவர் புறப்பாடாகி சுவாமி தேசிகன் சன்னதிக்கு எதிரில் இருக்கக்கூடிய திருமாமணி மண்டபத்துல வந்து சேவை சாதிப்பர். மூலவரை முத்தங்கில சேவிக்கணும்ன்றவா மூலஸ்தானத்துல கர்ப்ப கிரகத்துல போய் சேவிக்கலாம். சேவிச்சுட்டு வெளியில வரச்ச உற்சவரை சுவாமி தேசிகன் சன்னதிக்கு எதிர இருக்கக்கூடிய திருமாமணி மண்டபத்துல ரத்னாங்கில சேவிக்கலாம். அதோடு கூட அன்னைக்கு பெருமாள் தாயார் 2 பேருக்கும் விசேஷமா உள்புறப்பாடு இருக்கும். தேசிக பிரபந்த உற்சவத்தன்னைக்கு பெருமாளுக்கு விசேஷமா திருவாராதனம் எல்லாம் ஆகி தேசிக பிரபந்தம் பூர்த்தியா சேவையாகி சுவாமி தேசிகனுக்கு மரியாதை எல்லாம் நடக்கக்கூடியதோட 22 நாள் அத்தியனோற்சவம் பூர்த்தியானது. மற்ற எல்லா திவ்ய தேசங்கள்ல நடக்கிறத விடவும் இங்க அத்தியனோற்சவத்திற்கு ஒரு பெருமைன்னு சொன்னால், அத்தியனோற்சவம் முதல்ல நடந்தது ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடிய பெரிய கோயில்ல தான். நம்மாழ்வார் திருவடி தொழல் முதல்ல நடந்ததும் ஸ்ரீரங்கத்துல தான். அதற்கு பிறகுதான் பல திவதேசங்களிலும் ஸ்ரீரங்கத்தை பார்த்து நாம பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த அத்தியனோற்சவம்னு ஒண்ணு நடக்கிறதுக்கே காரணமான ஸ்ரீமன்னாத முனிகள் அவதாரம் பண்ணி இந்த அமுதனை சேவித்து அமுதனுடைய அனுகிரகத்தினாலேதான் 4000ஐயும் திரும்பவும் அறிந்தார். அப்படி அறிந்துதான் இந்த உலகத்திலே மீண்டும் பரப்பி வைத்தார். மறைந்து போன திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் பரப்பி வைத்தார். அதனால அமுதனுக்கு திராவிட ஸ்ருதி பிரவர்த்தகன் அப்படின்னு பேரு. 4000 திவ்ய பிரபந்தத்தை உலகத்திலே பரப்பின பெருமாள்னு பேரு. 6வது ஆழ்வான்னு பேரு. 4000ஐயும் ரட்சித்து கொடுத்த பெருமாள். இவர் நாதமுனிகளுக்கு அனுகிரகம் பண்ணலன்னா 4000 திரும்ப கிடைத்திருக்காது. அதனால இங்க 4000 திவ்ய பிரபந்தங்கள் சேவிக்கப்படுவதும் அந்த 4000 திவ்ய பிரபந்தத்திற்காக பெருமாள் நடத்தி கொள்ளக்கூடிய அத்தியனோற்சவம் திருவடி தொழல் முதலான உற்சவங்களும் ரொம்ப விசேஷம். ஸ்ரீரங்கத்துல ஒரு விதமான விசேஷம் முதல் அங்கதான் நடந்ததுன்றதுக்காக இங்கே நாதமணிகளால இந்த பெருமாள் அனுகிரகத்தினாலதான் திவ்ய பிரபந்தம் திரும்பவும் கடைச்சி நாம உற்சவம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்றதுனால இங்க அந்த ஏற்றம். இங்க நம்மாழ்வார் மூலவர் அப்படி தன் ஹிருதயத்திற்கு உபதேசம் பண்ணுவது போல முதிரை வச்சுட்டு இருக்க. உபதேச முத்திரையா? உபதேச முத்திரன்னா நமக்கு இல்ல, நமக்கு உபதேசம் பண்றது மாதிரி சின்முத்திரை கிடையாது.
தன் மனசுக்கு தானே உபதேசம் பண்ணிக் கொள்கிறார். தொழுது எழு என் மனனே அப்படின்னு இங்கே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆறாவதாழ்வான் பெருமாள் இருக்காரு, படுத்துட்டு இருக்கிற பெருமாள், அவரை மனசே நீ சேவின்னு சொல்றது போல தனக்குத்தானே உபதேசம் பண்ணிக்கொண்டு தொழுது எழு என் மனனே அப்படின்னு மூலவர் இருக்கார். உற்சவர் எப்படி இருக்காருன்னா கை கூப்பிட்டு இருக்கார். எதுக்காக கை கூப்புறார்? இந்த உற்சவர் தான் நாள் தோள் எந்தாய் என்று மங்களாசாசனம் பண்ணின அமுதன் உற்சவர் திருவடிகள்ல போய் சரணாகதி பண்ணி திருவடி தொழ போறார். திருவடி தொழறவா என்ன பண்ணணும்? மனசே பெருமாளை சேவி பெருமாளை சேவின்னு மனசுல கை வச்சு உபதேசம் பண்ணிட்டு இருந்தா ஆகுமோ? சேவிக்க வேண்டிய காலமே வந்துடுத்து, சரணாகதி பண்ற காலம் வந்துடுத்து, இன்னமும் ஹிருதயத்துல கை வச்சு உபதேசம் பண்ணிட்டு இருந்தா ஆகுமோ? அதனால சரணாகதி பண்றவா எப்படி சரணாகதி பண்ணணும்? கைய கூப்பிண்டு தரையில விழுந்து சாஷ்டாங்கமா சேவித்து, விழுந்து சேவிச்சுட்டு இருக்கிற சேயும் தலைக்கு மேல கையை கூப்பி வைத்துக் கொண்டு திரும்பவும் எழுந்து கை கூப்பி அஞ்சலி பண்ணி திரும்பவும் விழுந்து சேவிக்கிறச்ச அப்படியே தலை மேல கையை கூப்பிண்டு இப்படி கூப்பின கையோட தானே விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து சரணாகதி பண்றோம். அதனால உற்சவர் நம்மாழ்வார் ஆறாமுதன் உற்சவருடைய திருவடி தொழக்கூடியவரானபடியினாலே உடந்தை திருமாலே பரியேன் இனி உன் சரணம் தந்து என் சன்மம் கலையாயே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். என் உடம்பு எடுத்துடு, உன் திருவடிகளை கொடு, என்ன மோட்சத்துக்கு அழிச்சிக்கோ அப்படின்னு பிரார்த்திக்கிறது. எப்படி பிரார்த்திக்கணும்? அஞ்சலி பூர்வமா கை கூப்பிண்டு பிரார்த்திக்கணும். அதனால கை கூப்பிண்டு இருக்கார். உற்சவருடைய திருவடிகளை நினைத்துக் கொண்டு கை கூப்பி கொண்டிருக்கக்கூடிய உற்சவர். இப்படி மூலவரான நம்மாழ்வார் தொழுது எழு என் மனனே என்கிற உயர்வர உயர்நலம் பாசுரத்தின்படியும், உற்சவரான சுவாமி நம்மாழ்வார் இந்த அரியேரே எண்ணம் பொற்சுடரேன்னு சொல்லுகிற பாசுரத்தின்படியும் அமைந்திருக்கக்கூடியது திவ்ய பிரபந்தத்தோடு இந்த பெருமாளும் இந்த க்ஷேத்திரமும் இங்கே ஆழ்வார்களும் எத்தனை தூரம் இயைந்து போயிருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கெல்லாம் காட்டக்கூடிய உத்தமமான உற்சவம். இப்படி அத்தியனோற்சவம் பூர்த்தியாருது. இதுக்கு மேல ஹேம மகரிஷி நடத்தி வைத்த மகர சங்கராந்தி பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய தை பிரம்மோற்சவம், அதை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். வந்தாய் என் மனத்தே வந்து நீ புகுந்த பின்னை எந்தாய் போயறியாய் இதுவே அமையாதோ கொந்தார் பைம்பொழில் சோழ் குடந்தை கிடந்துகந்தமைந்தா உன்னை என்றும் மறவாமை பெற்றேனே. ஸ்ரீமதே கோமளவள்ளி நாயிகா சமேத ஸ்ரீ அபர்யாப்தாமிருத பரபிரம்மணே நமஹ. ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.